நாடகம் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய நாடகம் இப்பொழுது பார்க்க அனைவரும் அவளோடு இருக்கிறோம். யாரும் இன்னொரு அம்மாவே அப்படிங்கிற தலைப்புல ஒரு நாடகம். இன்றைய கால சூழ்நிலையில கொஞ்சம் அமைதியா இருந்தாதான் டிராமா பார்க்க முடியும். இன்றைய கால சூழ்நிலையில முதியோர் இல்லங்கள் பெருகி வரக்கூடிய காலகட்டம். இந்த முதியோர் இல்லங்கள் பெருகி வருவதற்கு எத்தனையோ காரணங்கள் இருந்தாலும் பெண்ணுக்கு பெண்ணே எதிரியாக இருக்கக்கூடிய கால சூழல் தான் முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது. ஸோ அந்த கருத்தை அடிப்படையாக, அதான் கான்செப்டே, அந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு மாமியாரும் இன்னொரு அம்மாவே அப்படின்ற தலைப்பில் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த நமது சகோதர சகோதரிகள், மகனாக திரு தணிகவேலன் சார், மருமகளாக திருமதி சாந்தலட்சுமி, மாமியாராக திருமதி கஸ்தூரி அவர்கள் இந்த நாடகத்தை நடித்து காட்டுவார்கள். என்ன பண்றீங்க? கொல்லப்புறத்துல இருந்து வரேம்மா. கொல்லப்புறத்துல இருந்து வந்து இருக்கேன். என்னம்மா? அத்தை, பசங்களெல்லாம் வந்து நான் ரெடி பண்றேன். அவங்கள கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே கடைக்கு போயிட்டு கொஞ்சம் காய்கறி மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க. எனக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் போய் பிள்ளைங்களை விட்டுட்டு வந்துடுறீங்களா? விட்டு வரேம்மா. பசங்களை இட்டுன்னு போகிறேன் ஸ்கூலுக்கு. வாங்கப்பா போகலாம், ஸ்கூலுக்கு போயிட்டு வரலாம். ஸ்கூல் போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வரணும். பால் கொடுங்க ஒரு பாக்கெட்டு, அப்புறம் காய்கறி கொடுங்க, எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன். சரி, இதோ வரேன். அந்தம்மா இந்தாம்மா பால் பாக்கெட்டு, காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டேன், வச்சுக்கோ. எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் போய் படுத்துக்கிறேன். அத்தை, எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது. என்னால் வீட்டு வேலையெல்லாம் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருங்க. எப்போ பார்த்தாலும் முடியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் என்ன பண்ணுறது தெரியல. எப்போ பார்த்தாலும் என்னையே டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. நான் பாத்திரம் தேய்ச்சி எல்லாம் வீடெல்லாம் பெருக்கி வச்சுருக்கேன். நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கம்மா. மறுநாள் எங்கங்க இருக்கீங்க? இங்க வாங்க. என்னடா அது, நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தா எங்கள் வீட்டுக்காரி, இன்னைக்கு தான் எவ்வளோ கோபமாக வரா? என்னம்மா? இங்கே எப்போ பார்த்தாலும் வெளியில் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிடுறீங்க. எந்த வேலையும் வீட்டில் நடக்க மாட்டேனுது. பிள்ளைங்களே பார்த்துக்கணும், ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும், நிறைய வேலை இருக்குது. உங்கள் அம்மா கிட்ட எந்த வேலை சொன்னாலும் எனக்கு தலை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு அப்படியே படுத்துகிட்டே இருக்காங்க. என்னால் ரொம்ப எந்த வேலையும் செய்ய முடியல. நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, உடனே உங்கள் அம்மாவை கொண்டு போய் ஒரு முதியோர் இல்லத்தை, நல்ல முதியோர் இல்லத்தை கூட விட்டுட்டு வந்தீங்கன்னா தான் என்னால் இங்கே இருக்க முடியும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னடி சொல்கிற? எங்கள் அம்மாவை முதியோர் இல்லத்தில் சேர்க்கணுமா? யோசனை பண்ணி தான் சொன்னியா? ஆமாம், நல்லா யோசனை பண்ணி தான் சொல்கிறேன். ஏமா, எங்கள் அம்மா நீ சொல்கிற வேலையை எல்லா வேலையும் தட்டாத செய்யுதும்மா. அது காய்கறி வாங்கின்னு வருது, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புது, பாத்திரம் தேய்க்குது, அங்கே போயிட்டு இந்த முதியோர் இடத்தை சேர்க்க சொல்கிறீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். என்னால் முடியல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் சொல்கிறத செஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா நான் என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சீக்கிரம் உடனே உங்கள் அம்மா கொண்டு போய் நல்ல ஒரு முதியோர் விட்டுட்டு வாங்க. அதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது. அப்படியா? சரிம்மா, அடுத்து நீங்கள் தான். ஏம்மா, நீங்கள் பைய எடுத்துக்கினேன், சேலைகள்லாம் எடுத்துக்கினேன், நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க. வரேன். ஏன்பா, எனக்கே உடம்பு முடியல, கண்ணு தெரியல, காதும் கேட்கல, எங்கப்பா என்னை கூட்டிகிட்டு போகிற? எங்கேயும் இல்லைம்மா, எனக்கு தெரியும். நான் கூப்பிட்ற இடத்துக்கு நீங்கள் வாங்க. உன் மருமவா உன்னை முதியோர் இல்லத்தில் சேர்க்க சொல்கிறாளா? ஆமாம். கண்ணும் தெரியல, காதும் கேட்கல, நான் முதியோர் இல்லத்தை போய் என்னப்பா பண்ணுவேன்? அவள் அப்படித்தாம்மா சொல்கிறா. நீங்கள் வாங்க, நான் சொல்கிற பிரகாரம் செய்கிறேன். சரி, இப்போ தம்பி வரேன். ஹலோ, எங்கன்னங்க இருக்கீங்க? நான் சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் உங்கள் அம்மா முதியோர் இல்லத்தை விட்டா மாதிரி ஒன்றும் தெரியல. எங்கே தான் இருக்கீங்கன்னே தெரியலையே. ஏம்மா, நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கள் அம்மாவை கூட்டி போனேன்.
முதியோர் இல்லத்துக்கு சேகத்துக்கு இட்டு போனோம்மா. போயிட்டு வந்தோம். அங்கே ஏகப்பட்ட கூட்டம்மா, சரியான கூட்டம். அம்மா வந்து போகும்போது எங்கடா போட, எங்கடா இட்டு போகிற, வயசான காலத்தில் என்ன இட்டும் போறடா, எங்கடா போகிறேன்னு ஒரே துணை பிடிச்சுமா. சரி, அதையும் ஏதோ சமாதானப்படுத்தி எடுத்து போய் சேர்த்துட்டு வந்துட்டோம்மா. ஏகப்பட்ட கூட்டம். நிஜமாவே சேர்த்துட்டீங்களா உங்க அம்மாவை? ஆமாம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிஜமா தான் எனக்கு. சேர்த்துட்டு வந்தேன். இதில் என்ன ஒன்றா, அங்க உங்க அண்ணங்கிறான அண்ணன் ஆமா. அண்ணி பேச்சு கேட்டுக்கின்னு ஆ. அவங்க அம்மாவை முதியோர் இடத்துல சேர்த்து வந்திருக்கான். யாரு? எங்க அம்மாவையா? ஆமா, உங்க அம்மா தான் ஆண்டி. என்ன சொல்றீங்க நீங்க? அம்மா தான் ஏதான். எனக்கு ஐயோ, ரொம்ப நல்லதா போச்சு. பேச்சு துணைக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிருந்தேன். ஒரு நல்ல பேச்சு துணைக்கு ஆளோடு போச்சு. இப்ப சந்தோஷமா உனக்கு? என்னங்க சொல்றீங்க? எங்க அண்ணனாங்க எங்க அம்மாவை கொண்டு போய் சேர்த்தான். நிஜமாவா? அப்போ எங்க அம்மையாருக்கு பேசுறதுக்கு அங்க ஒரு ஆள் கிடைச்சிச்சா? என்னங்க இது இப்படி சொல்றீங்க நீங்க? நீங்க தான் கோபப்படணும். அது சொல்லு. இப்ப எப்படிமா இருக்குது உனக்கு? உங்க அம்மாவை சேர்த்தா உனக்கு வந்து தக்காளி சட்னி, எங்க அம்மாவை சேர்த்தா உனக்கு வந்து ரத்தமா? ஐயோ, தெரியாம சொல்லிட்டேன். சரி வேணாங்க, 2 பேர் வேணாம். நீங்க போய் அத்தைய நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுங்க. அவங்களையும் வந்து நான் எல்லாரையும் வீட்டுக்கு பார்த்துக்க சொல்றேன். அத்தையை கூப்பிட்டு வந்துடுங்க நீங்க போயிட்டு. சரி, நீங்க போமா, போய் கூப்பிட்டு வாங்க. வரேன் தம்பி, இதோ வந்துட்டேன். அத்தை, என்னை மன்னிச்சிடுங்க அத்தை. நீங்களும் எனக்கு ஒரு அம்மான்றது எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. நீங்க இல்லாம ரொம்ப கஷ்டமா போச்சு. இனிமேல் இந்த மாதிரி வேணாம் அத்தை. நம்ம எல்லாம் ஒரே குடும்பமா ஒன்னா இருந்துறாங்க அத்தை. சரிம்மா. பெரிய கரகோஷத்தில் அந்த நாடகம் மாமியாரும் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி நாங்கள் கொஞ்சம் இதாயிடுச்சு, டென்ஷன். காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் தட்டி நல்ல கரகோஷம் எழுப்பலாம். அடுத்தபடியாக மீண்டும் உங்களுடைய வணக்கம் பாடலுக்கு மேடையில் ஏறி தயாராகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன மெசேஜை நான் உங்களுக்கு தரலான்னு நினைக்கிறேன். நீங்கள் மேடையில் ஏறலாம். நாடகம் ஆகிறவங்க சிலருக்கு சில பாக்கியங்கள் கிடைக்காமலே போயிடும், வருத்தப்படுவாங்க. எனக்கு கூட ஒரு பாக்கியம் கிடைக்கலையேன்னுட்டு வருத்தம் உண்டு. என்னென்னா, மாமியார் மருமகள் சண்டை நடக்கல, அதை பார்க்கறதுக்கான பாக்கியம் எனக்கு இல்லாமலே போயிடுச்சுது. காரணம், நான் அக்கா மகளை திருமணம் செய்துக்கிட்டேன். அதனால் மாமியாருக்கு மருமகளுக்கும் சண்டை வரத்துக்கு வாய்ப்பே இல்லாத போயிடுச்சுது. அடுத்தபடியாக மகனுக்கு திருமணம் செய்து கொடுத்துட்டேன். அப்போது மாமியார் மருமகள் சண்டை வரும் இல்லை, அதை பார்க்கலான்னு பார்த்தா எங்கள் பையனை அக்கா பொண்ணு திருமணம் செய்துக்கிட்டான். அதனால் குறைஞ்சபட்சம் நம்ம ஓய்வூதிய தினத்திலையாவது மாமியார் மருமகள் சண்டையை பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னுட்டு சந்தோஷப்பட்டுக்கிறேன் நான். தெரியுதா? அதனால் இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தின் மூலம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சில உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்துவதற்கு இந்த அமைப்பு பயன்படுவதை நினைத்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்த நிகழ்ச்சி தொடரட்டும். ரொம்ப நாடகம் அருமையாக இருந்ததுமா. அடுத்த நாடகம் வந்து மருமகளை பற்றி ஒரு நாடகம் போடுங்க. இப்போ ஓய்வூதியத்தை பற்றி போட்டீங்க, அதோட அட்வர்ஸ் ஆப்போசிட்டாகவும் ஒரு நாடகம் அடுத்த மகளிர் தினத்தில் போடுங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்தது. இது நல்ல நாளிது, எல்லோரும் நன்றாக ஒன்றாக பாடி கொண்டாடும் இனிய பொன்னாளிது. நல்ல நாளிது, இது நல்ல நாளிது. நல்ல நாளிது, இது நல்ல நாளிது.
நல்ல நாளிது எல்லோரும் நன்றாக ஒன்றாக பாடி கொண்டாடும் இனிய பொன்னாளிது நன்மைகள் செய்து வாழ்ந்திட துடிக்கும் நல்லவர்க்கு சொல்லுவோம் முதல் வணக்கம் தீமைகள் அனைத்தும் ஒழிந்திட உழைக்கும் வல்லவர்க்கு சொல்லுவோம் முதல் வணக்கம் இல்லாமை இல்லாத நிலை எங்கும் நிலவன் எண்ணம் கொள்ளும் அனைவருக்கும் எங்க வணக்கம் மனிதரை மனிதர் மனமாற வாழ்த்தி போற்றிடும் யாவர்க்கும் தங்க வணக்கம் நல்ல நாளிது நல்ல நாளிது எல்லோரும் நன்றாக ஒன்றாக பாடி கொண்டாடும் இனிய பொன்னாளிது வணக்கம் வணக்கம் என வாயார பாடி வந்தவரை வாழ்த்தி மனதார மகிழ்வோம் வணக்கம் வணக்கம் என வாயார பாடி வந்தவரை வாழ்த்தி மனதார மகிழ்வோம் வணக்கம் நல்லா இருந்ததா வணக்கம் பாடல்? ரெண்டாவது தடவை கொஞ்சம் ஆடும்போது மூச்சு இதாயிடுச்சு. இருந்தாலும் நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணால் கூட ஒரு சில தவறுகள் இருக்கத்தான் செய்யும். எல்லாருமே நாமளும் உங்களோட ஏஜ் தாண்டி தானே வரோம். எல்லாமே வந்து பர்மனன்ட் டான்சர்ஸ் எல்லாம் கிடையாது இல்லையா? ஞாபகம் வச்சு ஆடுறதுன்றது மிகப்பெரிய ஒரு சவால் தான் எங்களுக்கு. உங்களை ஒரு சந்தோஷப்படுத்தி ஒரு 2 நிமிஷம் உங்களை சந்தோஷப்படுத்தினாலே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம்தான் செங்கல்பட்டு மாவட்டத்தின் சார்பாக. ஓகேவா? அடுத்தது எல்லாரும் ஆர்வமாக இருக்கிறீங்களா விளையாட்டுக்கு? அது ஒரு கலை நிகழ்ச்சிகள் தான். யாருக்கெல்லாம் தமிழோடு விளையாடணும்னு ஆசைப்படுறீங்க? 30 பேர் வரணும். யார் வேணால் வரலாம். 30 பேர் வந்து இங்கே முன்னாடி வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். முன்னாடி வாங்க, நான் சேர் போட்டு வைக்க. 30 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணால் போதும். கைவெளி இருக்கும், அதனால் அவங்களுக்காக ஒரு ஆன்மீக பாடல் இது. தேவாரத்துலேருந்து ஒரு பாட்டு. கொஞ்சம் எனதொரு நோய் தொடரினும் உன் கடல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை கடலில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாளும் மாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு தோரை அரணே வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உன் கழல் விடுவேன் அல்லே தாழிலும் தடம் பூனல் தயங்கு சென்னி போயிழமதி வைத்த புண்ணியனே இதுவோ எமையாளும் ஆறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு தோரை அரணே. நனவிலும் கனவி கடைசி லைன் போயிடலாம். சரி கடைசி பண்ணுவோம். அலைகனல் ஆவடு தூரை அமர்ந்த இலை நுனைவேல் படை எம் இறையை நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன விளைவுடை அருந்தமிழ் மாலை வல்லார் விளையாயின நீங்கி போய் விண்ணவர் வியன் உலகம் நிலையாக முன் ஏறுவர் நிலமிசை நிலை இவரே வினையாயின போய் போய் விண்ணவர் என் உலகம் நிலையாக முன் ஏறுவர்
நிலமிசை நீலரே. திருச்சிற்றம்பலம். நண்பர்களே நண்பர்களே, நம்ம திரு மனோகரன் சார் இணை இயக்குனர் ஓய்வு பெற்றவர். நமக்கு இந்த மண்டபத்தை வந்து வருஷத்துக்கு 4 தடவை தராங்க. 4 தடவை தராங்க. எல்லாம் இந்த நேற்று வந்து அவருக்கு பேத்தி பிறந்திருக்கா 2 நாளுக்கு முன்னால். அதை பார்க்கறதுக்கு மதுரை போய்கிட்டு இருந்தார். மதுரை போய்கிட்டு இருக்கும்போது கூட எனக்கு ஃபோன் பண்ணி அடிக்கடி இது என்னென்ன வேணும், என்ன வசதி, அதெல்லாம் எனக்கு திரும்ப திரும்ப 2 நாள் அவரே ரிமைண்ட் பண்ணி கேட்டுட்ருக்காரு. அவ்வளோ நெகிழ்ச்சி ஆயிடுச்சு எனக்கு. ஐயா அவர்களை சில நிமிடங்கள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். மண்டபத்தை பார்த்துக்கிறாரு. அவருக்கு நியர் ஃபியூச்சரில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அது நம்ம எல்லார் சார்பிலையும் நம்ம வாழ்த்து சொல்கிறோம் சார். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் ஒரு சேர சந்திக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்முடைய அசோசியேஷன் நண்பர்களுக்கு ரொம்ப என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரையும் பார்க்கும்போது அமைதியாக இருங்கம்மா. நானும் இப்போவும் சர்வீஸில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. எல்லாருக்கும் நன்றி. என்னுடைய 26ஆம் தேதி, அதாவது நேற்று முந்தா நாள் ஏர்லி மார்னிங் வந்து பெண் குழந்தை பிறந்திருக்குது. அதை மகிழ்ச்சியுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் மே 15ஆம் தேதி வந்து எனக்கு இன்னொரு பேரனும் பிறந்தான். மூத்த மகனுக்கு பேரன் வந்து மே மாதம் பிறந்தாங்க. ஸோ அதனால் அதுவும் மகிழ்ச்சியுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ உங்களுக்கு சுகர் இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம். சாக்லேட் கொடுக்குறேன். தயவுசெய்து எல்லாரும் வாங்கி மகிழ்ச்சியுடன் சாப்பிடுங்க. அவர்களுக்கு இந்த பொன்னாடை திரு புண்ணிமூர்த்தி அவர்கள் போர்த்துவார்கள். மேடம் இங்கே போடாதீங்க. இங்கே எப்படி போகிறது? மிக்க நன்றி ஐயா. இது அமைதியா என்னன்றது ஒரு ஆர்வத்தில் இருந்தீங்கன்னா நீங்க அடுத்தவங்களை பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை, டைம் ஆயிரும். ஓகேங்களா? இந்த விளையாட்டு ரூல்ஸ் ஃபர்ஸ்ட் 1 நிமிடம் தான். உங்களுக்கான கொடுக்கப்பட்ட வாய்ப்பு 1 நிமிடம் தான். 24 தான் இருக்கு. இன்னும் 6 பேர் வரலாம். மேடம் நாங்க சார் அம்மா கொஞ்சம் கவனிமா. அப்புறமா புரியலன்னா கிடையாது. ஸ்டார்ட் பண்ண பிறகு பேசிட்டு இருந்தீங்கன்னா தெரியாது. அதாவது உங்ககிட்ட மடித்த பேப்பர் தராங்க, ஒரு பேனா தராங்க. அந்த பேனாவில் நீங்கள் முதல்ல திறக்கிறதுக்கு முன்னாடி பேர் எழுதிடணும். பேர் எழுதும் போது யாராவது ஓப்பன் பண்ணால் அவங்களது சாட்டை வாங்கிடுவாங்க. அது 2வது ஓப்பன் பண்ண பிறகு அதில் ஸ்டார்ட் சொன்ன பிறகு தான் எழுதணும். அப்போ ஸ்டார்ட் சொன்ன பிறகு தான் திறக்கணும். திறந்துட்டு கீழே லெட்டர்ஸ் இருக்குது. அந்த லெட்டர்ஸை அந்த கட்டத்தில் எழுதி ஒரு வார்த்தையை உண்டாக்கணும். அவ்வளோதான். அடித்தல் திரித்தல் இருந்தால் அது பரிசாக ஏற்றுக்கொள்ளப்படாது. விண்மனை தான் ஏற்றுக்க மாட்டாங்க. அடித்து திருத்தி எதிர்ந்தா அதே மாதிரி நேரத்துக்கு பிறகு பத்மா நீங்க ஒரு சின்ன குழு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அனைத்துமே 5 லெட்டர் வேர்டு தான். 5 எழுத்தாலாம் உருவாக்கப்பட்ட ஒரு வார்த்தை. எக்ஸாம்பிளுக்கு இல் டு எல்லாம் போட்டா 5 எழுத்து வருதுன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு வார்த்தைகளை எழுத்துக்களை நாங்க மாத்தி கொடுத்துருப்போம். நீங்க இதெல்லாம் சேர்த்தா 5 லெட்டர் வேர்டு என்ன வருது, வார்த்தை என்ன வருதுன்றத நீங்க முதல் எழுத்து முதல் கட்டம், 2வது கட்டத்துல இப்படிதான் எழுதணும். வலது டு இடது எழுதிடுவீங்க. கீழே நாங்க கலக்கி கொடுத்துருப்போம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். பார்த்து யோசிச்சு என்ன வார்த்தை வருதுன்றது, நம்ம யோசிச்ச வார்த்தை அந்த 5 லெட்டர் வேர்டு இதுல வருதா கரெக்டா அப்படின்னு பார்த்து மேல கடகடான்னு எழுதிருங்க. ஸ்கெட்ச் கொடுத்துருக்குறோம். ஓகேவா? அதுல அடிச்சு எழுதினீங்கன்னா தப்பாயிரும். அதுக்காக ஓகேவா? ரெடியா? ஒரு நிமிஷம் யாரும் ஓபன் பண்ணாதீங்க கூடாது. ஒரு ஸ்கெட்ச் கொடுங்க. ஃபர்ஸ்ட் எழுதுறது செகண்ட் எழுதுறதெல்லாம் இல்ல, கரெக்ட் எழுதுன அத்தனை பேருக்குமே பிரைஸ். ஓகேவா? தணிகைவேல் கரெக்ட்டான வார்த்தை. தணிகைவேல் சார் பேசாதீங்க. ஒரு நிமிஷம் பத்மா சொல்லுவாங்க. ஸ்டாப்னா ஸ்டாப் தான். 1 நிமிஷம் தான் கொடுப்போம். தயவு செய்து பேசாதீங்க.
தயவு செய்து டிஸ்கஸ் பண்ணாதீங்க. வாங்கிக்கிறீங்களா? முதல்ல அந்த நம்பருக்கு கீழே உங்க பேர் எழுதிருங்க. ஸ்கெட்ச் தராங்க. யாரும் ஓபன் பண்ணாதீங்க. வேற தாங்க. பேர் மட்டும் எழுதுங்க. வேற வேற மேல உங்க பேரை எழுதுங்க. மஞ்சளே கொடுத்து. அந்த சார்ட்ல ஏன் மேடம் இல்ல இல்ல. ஹலோ, தயவு செய்து ஓபன் பண்ண கூடாது. பேர் எழுதிருங்க. அந்த சார்ட்ல உங்க பேரை எழுதுங்க. பேர் எழுதிருங்க. எங்க வேணா எழுதலாம். அந்த சார்ட் மேல எந்த டைரக்ஷன்ல வேணாலும் எழுதலாம். நாங்க தெரியணும்ல யார் ஜெயிச்சாங்கன்னு. உங்க பேரை எழுதுங்க. பக்கத்துல பேசாதீங்க மேடம். தயவு செய்து பக்கத்துல பேசாதீங்க. பேர் எழுதிருங்க. ஓபன் பண்ணாம பேர் மட்டும் எழுதுங்க. ஓபன் சொன்ன பிறகுதான் ஒரு திறக்கணும். இப்ப திறக்காதீங்க, திறக்காதீங்க. பேர் எழுதிட்டீங்களா? எல்லாருக்கும் இன்னும் கிடைக்கல. பேர் எழுதி பேப்பர் கிடைக்கல. பேர் எழுதி முடிச்சிருங்க. இங்க இன்னும் சார்ட்டே கிடைக்கல. ரெடியா? டைம் பாத்துங்க. 1 minute தான், 60 seconds தான். ரெடி? ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி? ஓபன் பண்ணிக்கிங்க, எழுதுங்க. உங்க எழுத்து வேற, பக்கத்துல பார்க்காதீங்க. சிம்பிளான வார்த்தைகள் தான். எழுதி முடிச்சுட்டா மடிச்சு வச்சிருங்க. 60 செகண்ட் முடிச்சிட்டீங்கன்னா பக்கத்துல பேசக்கூடாது. முடிச்சிட்டீங்கன்னா அப்படியே மடிச்சிடுங்க. மடிச்சிருங்க அப்படியே. ஏப்பா பக்கத்துல பெருமாள் சார், ஏன் சார் பாக்குறீங்க? இது கூட இப்படி பார்த்து எதுல இவங்கெல்லாம் அவுட்டு. அந்த 3 பேருமே அவுட்டு. அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாசிக்கு வாங்குங்க கூட. வேண்டாம், யாரும் எழுந்து வராதீங்க. ஸ்டாப். உட்காருங்க உட்காருங்க. எழுதாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸ்டாப்பா? ஓகேவா? எழுத முடியலன்னா பரவாயில்ல, எழுத முடியலன்னா பரவாயில்ல. எல்லாரும் கொடுத்துட்டீங்களா? பேனாவை அவங்களே வச்சுக்கோங்க. பேனா யாரும் திருப்பி தருவேனா? முடிச்சாச்சு, வாங்கிடுங்க. நீங்க உங்களுக்கு கிஃப்ட் அது. ஏமா டைம் முடிஞ்ச பிறகு எழுதுறாங்க. டைம் முடிஞ்ச பிறகு எழுதுறாங்க. பக்கத்துல டிஸ்கஸ் பண்ணி எழுதுறாங்க. பேனா அவங்க உங்களுக்கே பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கே அந்த பேனா. ஏன் வாசிக்கு பேனா வாங்க கூட கொடு அவங்க கையில். ஸ்கெட்ச் அவங்க உங்களுக்கு தான். ஆமா, நீங்க ஸ்கெட்ச் வச்சுக்கோங்க. நாங்க கரெக்ஷன் பண்றதுக்கு 5 நிமிஷத்துக்குள்ள பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அமிர்தராஜ் சார் பாட்டு பாடுவாங்க. ஓகேவா மேடம்? இப்படியே ஒண்ணா ஓபன் பண்ணி பேரை கூப்பிட்டுறலாம். இது தப்பு. தப்பெல்லாம் இங்க வைங்க. நம்பர்லாம் வேண்டாம் நினைச்சுக்கோ. உல்லாச பூமி இங்கு உண்டானது. ராஜராஜ சோழன் நான். கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே, கை தீண்டும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம். இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன். ஒன்றாக மோகனம் என் காதல் வாகனம், செந்தாமரை செந்தேன்மழை என் ஆவி நீயே தேவி. ராஜராஜ சோழன் நான், இணையாளும் காதல் தேசம் நீதான். ராஜராஜ சோழன் நான்.
கல்லூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே, துள்ளாமல் துள்ளும் உள்ளம் செல்லாதமே, வில்லோடு அம்பு ரெண்டு கொல்லாமல் கொள்ளுதே, பெண் பாவை கண்கள் என்று பொய் சொல்லுதே, முந்தானி மூடு ராணி செல்வாக்கிலே, என் காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே, தேனோடை ஓரமே நீராடும் நேரமே, புல்லாங்குழல் பல்லாடுமே, மேனி கேளாய் ராஜராஜ சோழன். இருக்கணும், தமிழை மறந்துடுவோம் போல இருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல. ரொம்ப சிம்பிளா தானே இருந்தது, ஆனா உங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருந்ததுல்ல. ரொம்ப திடீர்னு ஒரு அட்டை திருதை பார்த்து எழுதுங்கன்னு அதுலயுமே ஒரு 5 பேர் தான் தவறாக இருந்தது. பரவாயில்ல, ஓகேங்களா? இப்ப 25 பேர் பரிசு பெற்றிருக்காங்க, அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நிமிஷம், எல்லாருமே பயந்தா மாதிரி ஏன் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா, நம்ம அந்த காலத்துல தமிழ் வார்த்தையாருங்கனாவே நமக்கு கொஞ்சம் பயம். இவங்க 2 பேரும் அதே மாதிரி தான் பேசுறாங்க. அதாவது இதுல ஒரு 5 பேர் மட்டும் இந்த நேரத்தினால புரியாதனால தவறுதலா விட்டுட்டாங்க. மேக்சிமம் எல்லாருமே கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க. இப்போ ஜெகநாதன் சார் வரவேற்பு அதுன்றதுக்கு எழுதியிருக்காங்க. அடுத்து ரத்தினவேலு சார் சந்தேகம் சந்தேகம்ன்றது எழுதியிருக்காரு, சரியான விடை. ஊர்வலம் இல்ல மலர் மலர் மிசை கோட்டீஸ்வரன் சார். மாலதி நாராயணன் மேடம் ஐயப்பாடு ஐயப்பாடுன்ற வார்த்தையை எழுதியிருக்காங்க. அடுத்து அமிர்தராஜ் சார் வேண்டுதல் வேண்டுதல் என்ற வார்த்தை எழுதியிருக்காங்க. அடுத்து கிருஷ்ணமூர்த்தி சார் தூண்டுதல் அப்படின்ற வார்த்தை எழுதியிருக்காங்க. அடுத்தது நடராஜன் சார் பாதுகாப்பு அப்படின்னு கரெக்டா எழுதியிருக்காங்க. அடுத்தது நீலாபாய் அவங்க ஆத்திரம் ஆத்திரம்ன்றத கரெக்டா எழுதியிருக்காங்க. ராகவன் சார் நெருக்கடி நெருக்கடின்றத கரெக்டா எழுதியிருக்காங்க. அடுத்தது பூமு விஜயலட்சுமி வசீகரம். அடுத்தது சுகுணா உதாசீனம் உதாசீனம் என்ற வார்த்தைய கரெக்டா எழுதியிருக்காங்க. சாந்தலட்சுமி உதாரணம் சாந்தலட்சுமி உதாரணம். அடுத்தது கஸ்தூரி கண்காட்சி கண்காட்சின்றத சரியா எழுதியிருக்காங்க. அடுத்தது மாகி பவானி பவானி உப்பளம் உப்பளம் என்ற வார்த்தையை கரெக்டா எழுதியிருக்காங்க. திலகம் வளர்பிறை திலகத்துக்கு வளர்பிறை வளர்பிறை என்ற வார்த்தையை கரெக்டா எழுதியிருக்காங்க. லலிதா கண்ணன் மேடம் வீண் பேச்சு அப்படின்ற வார்த்தையை கரெக்டா எழுதியிருக்காங்க. அடுத்தது ஜெயலட்சுமி எஸ் ஜெயலட்சுமி பாத்திரம் அப்படின்ற வார்த்தையை கரெக்டா எழுதியிருக்காங்க. அப்புறம் சீதாலட்சுமி எஸ் சீதாலட்சுமி கடற்கரை அப்படின்ற வார்த்தையை எழுதியிருக்காங்க. அடுத்தது மேரி ஜே மேரி இளைப்பாறு என்ற வார்த்தையை எழுதியிருக்காங்க. அடுத்தது எம்.கே. கீதா அவங்க நேர்முகம் அப்படின்றத எழுதியிருக்காங்க. அடுத்தது மாரியம்மாள் அப்படின்றவங்க கழித்தல் அப்படின்ற வார்த்தையை கரெக்டா எழுதியிருக்காங்க. அடுத்தது மாலதி ஜெகநாதன் மேடம் அரண்மனை அப்படின்ற வார்த்தையை கரெக்டா எழுதியிருக்காங்க. அவ்வளவுதான். 25 பேரும் வெற்றி பெற்றிருக்காங்க. அதான்
அது வந்து பரவாயில்ல அதனால பரவாயில்ல. எல்லாரும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். எல்லாருக்கும் ஒரு அவசரத்தில் இதை விட தூப்புறதுல அவசரத்தில் அந்த மாதிரி எழுத விட்டுருப்பாங்க. அதனால அந்த டைம் நம்மளுடைய லக், அவ்வளோதான். பரவாயில்ல பரவாயில்ல. இதுக்கு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி இதெல்லாம் இந்த தயார் பண்ணி நம்ம இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் விளையாடிட்டோம். இதுக்கு ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் செலவு பண்ணி இவங்க 2 பேரையும் பாராட்டணும். எண்ணுக தமிழில் எழுதுக தமிழ்னு நம்ம அந்த வார்த்தைகளை மறந்து போச்சு. இனிமேல் தமிழ் பற்றி ஒவ்வொரு மீட்டிங்லேயும் நம்ம ஏதாவது இதே மாதிரி பண்ணுங்கம்மா. தமிழ் எல்லாம் மறந்துடுவோம் போல நாங்கள். கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்தபடியாக வாழ்த்துறை பிச்சம்மா இருங்கம்மா. அடுத்ததாக நம்ம மூத்த உறுப்பினர் திருமதி பிச்சம்மாள் அவர்கள், அவங்க மல்டி டேலண்டட்னு சொல்லுவோம் பாருங்களேன். பாட்டு, இப்போ டிராயிங்கெல்லாம் வச்சுருக்காங்க. டிராயிங்கு, டான்ஸு, கவிதை எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம ஐகான் அவங்க. உரத்த சிந்தனைங்கிற அமைப்பில் இருக்காங்க, நிறைய அமைப்பில் இருக்காங்க. இலக்கிய ஆர்வம் உள்ளவங்க. அவங்க பாட்டு பாடுவாங்க. டிக்னிட்டி ஃபவுண்டேஷனில் இருக்காங்க. சகோதரி பிச்சம்மாள் அவர்கள் இப்போது உங்களோட சொல்லல, நான் தான் சூப்பர்வைசர், ஐசிடிஎஸ் சூப்பர்வைசராக இருந்தாங்க. அதில் பாடுங்க. எல்லாரும் மனமுடிந்து அவங்கவுங்க தனித்தனியாக இருக்காங்க. நான் பேரம்பேத்தி கொள்ளு பேரம்பேத்தியே எடுத்தாச்சு. அதனால் நான் என்றைக்குமே கொள்ளு பாட்டி தான். அதனால் எல்லார்கிட்டையும் நான் கொள்ளு பாட்டின்னு தான் சொல்லிப்பேன். அது எனக்கு ஒரு சந்தோஷம். வயசு வந்து 78மா. இன்னும் 2 வருஷம் போனால் 80 ஆகிடும். இருந்தாலும் நம்ம திறமையை வந்து நம்ம வெளிக்கொண்டு வரணும். அதாவது தனிமையில் இருந்தாலும் இந்த 24 hours எனக்கு பத்தலை. இல்லை ஏன்னா குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பாரதி உலா நடத்தின்னு இருக்கோம். உரத்த சிந்தனையில் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுற குழந்தைகளுக்கெல்லாம் என் கையால் டிராயிங் வரைஞ்சி அவங்களுக்கு வந்து நான் ப்ரைஸஸ் கொடுத்துட்டுருக்கேன். லேமினேஷன் பண்ணி, அதாவது இது சார்ட்டில் வரைஞ்சாலும் குழந்தைங்க கிழிச்சிடுவாங்க. அதனால் லேமினேஷன் பண்ணி கொடுத்துட்டுருக்கேன். பெரியவங்களுக்கெல்லாம் சுவாமி படம் வரைஞ்சி கொடுத்துட்டுருக்கேன். அப்புறம் இந்த புஸ்தகங்கள்லாம் நிறைய வாங்குகிறேன் இல்லையா, அதில் வந்து எனக்கு நான் படித்தது போக சேர்த்து வச்சு அதை ஒரு ஒயிட் பேப்பரில் ஒட்டி அதை ஸ்பைரல் பைண்டிங் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். இப்போ கூட அம்மாலாம் வாங்கிட்டாங்க. அது சில ஆன்மீகமும் தனியாக பண்ணுறேன், மற்ற விவரங்களையும் தனியாக 2 இதுவாக பிரித்து கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு 24 மணி நேரம் பத்தலை. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் இப்போது. ஏன்னா அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து நல்ல அதாவது ஆக்டிவாக இருக்க முடியும் நம்ம. அதனால் அம்மா பாட இந்த அம்மா சொன்னாங்க கீரை பாட்டு பாட சொன்னாங்க. அந்த எங்களுடைய உரத்த சின்ன அமைப்பில் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் நான் கீரைக்காரம்மா வேஷம் போட்டு டான்ஸ் ஆடியிருக்கேன். இப்போ ஆட சொன்னாக்க என்னை யாராவது பிடிச்சிக்கணும். அதனால் பாட்டை மாத்திரம் பாடிடுறேன். அரைக்கீரை, முளைக்கீரை, முளைக்கீரை. என்ன முளைக்கிறீங்க? கீரைக்காரம்மா வந்திருக்கேன் பாருங்க. எல்லா சத்தும் நிறைந்த கீரைகளே எங்கள் அறியாமை போக்கிட வாருங்களே. எல்லா சத்தும் நிறைந்த கீரைகளே, அரைக்கீரை, சிறுகீரை, அகத்திக்கீரை எங்கள் கண்ணொளியை வழங்கிடும் பொன்னாங்கண்ணி. சக்திக்கு உதவிடும் முருங்கை கீரை, சக்திக்கு உதவிடும் முருங்கை கீரை
தினம் எளிதாக உண்டிட பழகுங்களேன். எல்லா சத்தும் நிறைந்த கீரைகளே, மருத்துவம் தேடிடும் தாய்மார்களே, மணத்தக்காளி கீரையை பாருங்களேன். சஞ்சீவி சத்து கொண்ட கீரைகளே, தினம் எளிதாக உண்டிட பழகுங்களேன். எல்லா சத்தும் நிறைந்த கீரைகளே, எங்கள் அறியாமை போக்கிட வாருங்களேன். என்ன ராகம் சொல்லுங்க பார்க்கலாம். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எழுதி பாடியிருக்கேன். மார்கழி மாசமா இருக்கிறதுனால டெய்லி காத்தால எழுந்து திருப்பாவை, திருவம்பாவை, வாரணமாயிரம், பல்லாண்டு எல்லாம் பாடின்னு என் பாட்டை காரியத்தை பார்த்துட்டு இருக்கேன். நன்றி அனைவருக்கும். ஒரு 15-20 வாலண்டியர்ஸ் எடுத்துகிட்டு போய் நேரடியாக போய் இப்போ நம்ம மொத்தமாக ஒரு இடத்துல கொடுக்கறது பதில் நேரடியாக போய் ஒவ்வொரு பிளாட்ஃபார்மில் இருக்கவங்களுக்கும் இவர் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு இன்றைக்கி வராரு. அதனால் லேட் ஆகிடுது. இது இல்லாமல் மென்டலி ரிட்டார்டர் ஸ்கூல் வந்து 2-3 ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தைங்கள பார்க்கும்போதே நமக்கு மனசு அப்படியே அவ்வளோ இதுவாக கலவரமாயிடும். அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்க இருக்காங்க. இவர் அந்த சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரை பாராட்டுறதுக்காக தான் இப்போ நான் கூப்பிட்டேன். அந்த ட்ரஸ்ட்டுக்கு இப்போ ட்ரஸ்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். அவர் பண்ணுறாரு. நானும் கூட இது பண்ணலான்னு பார்க்குறேன். என்னென்னா நம்ம நிறைய சம்பாதிச்சோம், நிறைய நம்ம சம்பாதிச்சதெல்லாம் லிஸ்ட்டு போட்டோம்னா ஒரு 50 லட்சம் 1 கோடி வரும். அதில் என்ன நம்ம பேலன்ஸ் வச்சுருக்கோம்னா பணம் வந்து பேலன்ஸாக இருக்காது. நம்ம பண்ண நல்ல வேலைங்க தான் வந்து நம்ம லெட்ஜரில் பேலன்ஸாக இருக்கும். நம்ம கடவுள் வச்சுருக்க கணக்கில் நம்ம கணக்கில் என்ன இருக்கும்னா நம்ம பண்ணுற புண்ணியம், பாவம்லாம் ப்ளஸ் மைனஸு, புண்ணியம்லாம் ப்ளஸ் ஆகிட்டே வந்து பேலன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ரிட்டையர்மெண்ட் அப்போ பணம் வந்து ஓரளவுக்கு இருக்குது, நம்மக்கிட்ட பென்ஷன் வருது. நம்ம ஏற்கனவே பசங்க பிள்ளைங்க எல்லாரையும் வளர்த்து பெரியவங்களாக்கி கல்யாணம் பண்ணி எல்லா செட்டில்மெண்ட்டெல்லாம் பண்ணிட்டோம். இப்போ இருக்கிறத மிச்சம் இருக்கிற காலத்தில் கொஞ்சம் ப்ளஸ் பண்ணி வச்சுட்டு போனோம்னா அந்த பேலன்ஸ் நம்ம பிள்ளைங்களுக்கு சந்ததிகளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். நம்ம பண்ணுற புண்ணியங்கள் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது மாதிரி யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணுற எண்ணம் இருந்தால் நம்ம குரூப்பில் நான் இவரை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இவர் சொல்லலை, நானாக தான் வாலண்டியாக சொல்கிறேன். இதை அவர் யார்கிட்டையும் கேட்கறது கிடையாது. பணம் கொடுங்கன்னா கேட்கறது கிடையாது. பென்ஷனில் ஒரு பகுதியை செலவு பண்ணிகிட்ருக்காரு. நம்ம இது ஒரு நல்ல ஒரு காரியத்தில் நம்மெல்லாம் பங்கு பெற்றணுங்கிறது என்னோடய ஆசையினால நான் இதை சொல்கிறேன். வாலண்டியாக தான் சொல்கிறேன். அவர் ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறார், அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த அன்னதானத்தை மூணாவது வருஷமாக நடத்திட்டுருக்கோம். இது வந்து நான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா என் கண்ட்ரோல்லே இல்லை. ஒரு 30-40 பேர் வந்துடுறாங்க மேடம். ரிட்டையர்டு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸு, ப்ரொஃபஸர்ஸு, பேங்க் மேனேஜர்ஸு. வீடு வந்து ஃபுல்லாக இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா உட்காந்து பேக் பண்ணுறதுக்கே இடம் இல்லை. அந்த அளவுக்கு எல்லாம் வயசான 80 வயசு 84 வயசு எல்லோரும் வந்து அவ்வளோ அழகாக வாலண்டியர்ஸ் பண்ணுறாங்க மேடம். நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு பண்ணுவேன்ட்டு. அது இன்னும் கடவுளுடைய பிளெஸிங். ரொம்ப நல்லா போயிட்டு மேடம். இப்போ வந்து முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ எல்லோரும் டோனர்ஸும் வந்து எல்லோரும் இது பண்ணுறாங்க மேடம். இப்போ என்ன அடிஷ்னலாக பண்ணுறதுன்றதை தான் யோசிச்சுட்டு இருக்கோம் மேடம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் பண்ணுறாங்க. நீங்கள் வரதா இருந்தால் காலையில் எங்கள் இதுக்கு 6:30 மணிக்கு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 2 hours தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேலைச்சேரி வீடு மேடம். வேலைச்சேரி வீடு மேடம். யார் வேணால் சர்வீஸ்க்கு வரலாம் மேடம். காஞ்சமாலை வருவாங்க, இந்த மேடம் வருவாங்க. மேடம் எனக்கு ரெகுலராக அவங்க இருக்காங்க. நான் அதான் கொடுத்துறேன் மேடம். வேலைச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி வீடு சார். ஓராண்டி அம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டில் இருக்க வீடு. நான் உங்களுக்கு அட்ரஸ் சொல்லி நம்ம அசோசியேஷனில் கொடுத்துறேன். குரூப்பில் போட்டுறேன். யார் பக்கத்தில் இருக்கவங்க வரலாம். வந்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் மேடம். எல்லோரும் ஒரு ஆக்டிவாக ஒரு 6:30 மணிக்கு பண்ணிவிடுவோம் மேடம். 6:30 இல்லாதவங்க அவர் பேரில் அந்த ஃபோன் நம்பரில் ஜிபே பண்ணிடலாம். டொனேஷன் ஜிபே நம்பர் அனுப்புங்க. மேடம் ரெகுலராக எனக்கு ரெகுலராக பண்ணிடுவோம். தேங்க்யூ. தனிப்பட்ட முறையில் சொல்லலாமா?
மிக்க நன்றி. ஒரு நிமிஷம். அதாவது நான் வந்து சூப்பரண்டாக இருக்கும்போது எங்கிட்ட வந்து ஜாயின் பண்ணான் வெங்கடேசன். நான் சூப்பரண்டாக இருக்கும்போது எங்கிட்ட ஜாயின் பண்ணார் அசிஸ்டண்ட்டாக இவர். எங்கிட்ட ஜாயின் பண்ணவங்க எல்லாரும் பெரிய தான் ரிட்டையர் ஆகிருக்காங்க. அந்த இது வந்து எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது அதில். தேங்க்யூ. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய நேரம் பேசணுங்கிறது ஒரு ஐடியாவில் இருக்கும். மணி 12:45 ஆகுது. 1:15 முடிச்சிடுறேன் நான். நம்ம இந்த அமைப்பை பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஓய்வூதிய தினம் நம்ம அமைப்பை பற்றி சொல்லிடுவோம். இந்த அமைப்பை ஆரம்பித்து ஒரு 15-16 வருஷம் ஆகுது. சார் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்தாரு. அந்த ஃபவுண்டேஷன் போடுறது கஷ்டப்பட்டு போட்டாங்க. நம்ம அது மேலே ஃபேஷனாக வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். நான் பண்ணிகிட்டு இருக்கேன், அதுதான் பண்ணுறோம். அது அவருக்கு வந்து மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து இந்த அமைப்பு வந்து இவ்வளோ தூரம் கொண்டாடணுங்கிற நோக்கம் வந்து அன்பு, ஆதரவு, அரவணைப்புன்னு ஒரு மோட்டோ கிரியேட் பண்ண. முதல்ல நம்ம என்ன பண்ணோம், எல்லாத்துக்குமே ஒரு மோட்டோ வச்சுக்கிட்டோம்னா தான் அதை நோக்கி பயணிக்க முடியும். நம்ம அந்த பயணத்துக்கு எளிதாக இருக்கணும்னா மோட்டோ இருக்கணும். அன்பு, ஆதரவு, அரவணைப்பு, இது எல்லாமே இப்போ இருக்கிற சமூகத்தில் குறைஞ்சிக்கிட்டே, குடும்பத்துலேயும் சரி எல்லா இடங்கள்லையும் அந்த அன்பு, ஆதரவுங்கிறதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறதால அதை ஒரு மோட்டோவாக வச்சுருக்கோம். நம்ம அப்ஜெக்டிவ்ஸ்னு ஒன்று வச்சுருக்கோம். அப்ஜெக்டிவ்ஸில் வந்து 5 ஐட்டம் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்மளோட கிரீவன்சஸ், நமக்கு உண்டான சார் ஒரு நிமிஷம் நீங்கள் பாருங்கள் சார். கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றத்துக்கு உண்டான கிரீவன்சஸ் ரெட்ரஸல் ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் வந்து கிரீவன்சஸ்ஸு. நம்ம பொது சங்கங்கள் வந்து பொதுவான கோரிக்கைகளுக்காக போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்குறோம். நம்ம முடிவு போய் பார்ட்டிசிபேட்டும் பண்ணுறோம். நம்ம அதை வந்து என்கரேஜ் பண்ணுறோம். அந்த இண்டிவிஜுவல் கோரிக்கைகள் வந்து நம்ம துறையில் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. ஜூனியர் கட்டிங் அது இதுன்னு டெய்லி ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னால் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னால் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணால் 6 வருஷம் 7 வருஷம் பெண்டிங் இருக்குது கவர்மெண்ட்டில். திருப்பி நம்ம வெங்கட்ராமன் சாரு, ருக்மணி மேடம் எல்லாம் போய் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். கவர்மெண்ட்டில் ஒன்றும் நகர மாட்டேங்குது. பொது கோரிக்கைகளுக்கும் நம்ம வந்து ரெப்ரசன்டேஷன் அமுச்சிக்கிட்டே இருக்கோம். இப்போ அந்த 70 வயசான உடனே லேட்டஸ்ட்டாக 10% கொடுக்கணும்னு சிஎம்முக்கு அட்ரஸ் பண்ணி ஒரு லெட்டர் அமிச்சோம். அது அங்கே இங்கே சுற்றி திரும்ப நம்ம சோஷியல் வெல்ஃபேர் டைரக்டரேட்டுக்கு போய் இது பாலிசி மேட்டர், இதில் நாங்கள் முடிவெடுக்க முடியாது, கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதுன்னு வருது. நம்ம பாலிசி மேட்டரை மாற்றுறதுக்கு தான் மனு கொடுக்குறோம் சிஎம்முக்கு. டைரக்டர் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேருக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்குது. பொது கோரிக்கைகள் வந்து இப்போ தாலாட்டு பாடுற நிலமையில் வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டு. நம்ம திருப்பி அந்த பொது சங்கங்கள் பண்ணுற போராட்டங்களில் கலந்து அப்போ தான் இந்த கவர்மெண்ட்டு கொஞ்சம் மசியும். ரெண்டாவது, நமக்கு அப்புறம் வாரிசுகளுக்கு வந்து ஏதாவது சிரமங்கள் இருந்தால், சொத்து தகராறு, அல்ல செட்டில்மெண்ட்டு, இல்லை வந்து பென்ஷனரி பெனிஃபிட்ஸ் வராமல் இருக்கிறது, அரியர்ஸ் வராமல் இருக்கிறது, இது மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுறோம். மூணாவது ஹெல்த்து வந்து நமக்கு முக்கியமாக சர்வீஸில் இருக்கும்போது ஓடி உழைச்சோம். பர்டிகுலராக லேடிஸு காலையில் சாப்பிடாமையே ஆஃபீஸ் வருவாங்க. அந்த கால்சியம் தேவைப்படுற வயசில் கால்சியமே சாப்பிடாததால இப்போ முட்டி வலி எங்கன்னா ரொம்ப பிரச்சனைக்கு காரணம் வந்து நம்மளோட வாழ்க்கை நடைமுறைகளில் வந்து நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சு நம்ம சாப்பாடு அது இது நிறைய சிக்கல்களில் வந்து நம்ம உடம்பு வந்து கெட்டுப்போச்சு. இப்போ அதுக்கு உண்டான கன்சர்ன் வந்து இல்லாமல் இருக்குது. அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோன்னு நினைக்கிறோம். நம்மளால் முயன்ற அளவுக்கு ஓரளவுக்கு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டாவே அடுத்த நிமிஷம் வெங்கட்ராமன் சார் போய் பார்ப்பாரு, நானும் கூட போவேன். அது மாதிரி யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா எப்படி உங்கள் பிள்ளைங்களுக்கு முதல்ல சொல்கிறீங்களோ சொல்லுங்கள். நீங்கள் மறைச்சி குழந்தைங்களுக்கு தொந்தரவு பண்ண வேண்டாம்னு நினைக்காதீங்க. உடம்பு சரியில்லைன்னா ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கு கிட்ட தாராளமாக சொல்லுங்கள். சின்ன எயில்மெண்ட் இருந்தாலும் சொன்னால் அப்போயே பார்த்துக்கலாம். நல்லா முத்தி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் 4 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணுற நிலைமை இருக்குது. அதில் NHISன்னு ஒரு ஸ்கீம் வந்து வெறும் ரொம்ப தண்ட ஸ்கீமாக இருக்க கண்டி நமக்கு எந்த அளவும் உபயோகமான ஸ்கீமாக இல்லை.
அது வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் ஸ்கீமுங்கிறதால கவர்மெண்ட் எந்த உதவியும் பண்ணுறதில்ல. நம்மக்கிட்ட இந்த வசூல் பண்ணுற பணத்தை அப்படியே இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குறாங்க. அவன் அதில் கொஞ்சம் நிறுத்திக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறான். கண் ஆப்ரேஷனுக்கு 30,000 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. இப்போ போன மாதம் அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தைராஜின்னு ஒரு ஒரு ஆப்ரேஷன் பண்ணார். 15,000 தான் கொடுத்தாங்க. திலகா மேடத்துக்கு 21,000 தான் கொடுத்தாங்க. இதெல்லாம் நம்ம இதுதான் இது மாதிரி ஒரு எந்த நாம்ஸோ எந்த அடிப்படையில் கொடுக்கலாங்கிறது நமக்கு தெரியல. என்னென்னா there is a contract between the government and the insurance company. அந்த கான்ட்ராக்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பிரகாரம் அவன் நடந்துக்கிறான். ஆனால் அது நமக்கு தெரியவே தெரியாது. இந்த ஸ்கீம் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான ஸ்கீமாகவே இல்லை. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இப்போது பப்ளிக் 5 லட்சம் வரலும் 70 வயசானவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு இன்கம் சீலிங் வச்சுருக்காங்க. மற்ற ஸ்டேட்லலாம் அந்த ஸ்கீம் வந்து நல்லா எடுபடும். நம்ம ஸ்டேட்டில் அந்த ஸ்கீமே வந்து யூஸ் ஆகாததாக இருக்குது. என்ன பிபிஎல் கேட்டகரின்னு ஒன்று இருக்குது. அந்த பிபிஎல்லோட நாம்ஸை வந்து நம்ம அரசாங்கம் ரிவைஸ் பண்ணவே இல்லை. நிறைய பேர் பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்காங்கன்னு சொன்னால் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அதை அரசாங்கத்துக்கு ஒரு தலைக்குனிவுங்கிறதால அதை மாற்றாமையே அப்படியே வச்சுருக்காங்க. இப்போ 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறது வந்து பத்தவே பத்தாது எந்த குடும்பத்துக்குமே. அது மாதிரி சீலிங் வச்சுருக்கிறதால நம்ம அந்த ஸ்கீமுக்கு போக முடியல. என்ஹெச்ஐஏ ஸ்கீமில் பெனிஃபிஷரியாக இருந்தால் அந்த ஸ்கீமுக்கு போக முடியாது. எல்லாரும் கார்டு அவசரப்பட்டு கார்டெல்லாம் வாங்குறாங்க நிறைய பேர். அந்த கார்டை எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்காது. ஏன்னா எல்லாமே ஆதார் பேஸ்டு, ஆதாரில் லிங்க் பண்ணி நம்ம என்ஹெச்ஐஎஸில் பெனிஃபிட் அடைகிறோங்கிறது அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. இது மாதிரி ஒரு என்ஹெச்ஐஎஸை பற்றி நிறைய ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு வார்டு எங்களுக்கு தனியாக கொடுங்க. நான் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யும்போது ஜிஹெச்சில் இருந்திருக்கு, ஓபிஎன் தனி வார்டை இருந்தது. இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன், அங்கே ஒரு தனி ஓபியும் வார்டம் இருந்தது. நல்ல மருந்தெல்லாம். அதனால் அது மாதிரி ஒரு தனி ஓபி தயார் பண்ணி கொடுங்க. எல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், ஒன்றும் பதில் வர மாட்டேங்குது. இது 3வது விஷயம். 4வது வந்து நம்ம வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் மனநலத்தை பேணி காக்க வேண்டியது ஒரு முக்கியமான கடமையாக இருக்குது. உடல் நலம்ங்கிறது வந்து சாப்பாடு, ஜெனட்டிக்ஸு, சாப்பாடு, வாழ்க்கை நடைமுறைகள், அடுத்தது வந்து நம்ம மனநலத்தை எப்படி வச்சுருக்கோங்கிறது. இப்போ வயசான பிறகு பேசுறதுக்கு ஆள் இல்லை. ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ நம்ம பிச்சம்மாள் மேடம் சொன்னாங்க, ஒருத்தர் தனியாக இருக்காங்க, இல்லைன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கும். என்ன தான் பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறது இல்லை. டிவி வந்து பார்த்தோம்னா இன்னும் மைண்டு கெட்டு போயிடும். அதில் வர பார்த்தா பைத்தியமே பிடிச்சிரும். தொடர்ந்து அது மாதிரி சீரியலை பார்த்தோம்னா அப்படிப்பட்ட நாடகங்கள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மனநலத்தை பேணணும்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். நம்ம விஜயகுமார் சார் காஞ்சிபுரம் மீட்டார், அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பேசிக்கிட்டே இருக்கணும். பேசிக்கிட்டே இருந்தால் ஓரளவுக்கு நமக்கு இந்த மெமரி லாஸ் வராது. மெமரி லாஸ் இங்கே ஒரு பொருளை வைக்கிறோம், கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் மறந்துடுறோம். இது மாதிரி சிக்கல்லாம் நிறைய வர்றது காரணம் வந்து நம்ம பேச்சை குறைச்சிட்டோம், பேச முடியல. அதுக்கு என்ன சப்ஸ்டியூட்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பேசுங்க. டெய்லி யாராவது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க கொஞ்சம் நேரம். உடம்பு சரியில்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். முடிஞ்சால் பார்க்கில் அங்கே இங்கே பார்க்க முடிஞ்சால் போய் பாருங்கள். இது வந்து ஓரளவுக்கு மனநலத்தை காப்பாற்றும். டூர் அரேஞ்ச் பண்ணுறோம், அடிக்கடி டூர் போயிட்டு இருக்கோம். 1 டே டூர் போகிறோம், அதர் ஸ்டேட்டுக்கு போகிறோம், வேறு வெளியூருக்கும் சார் இருக்கும்போது போகணும். அப்புறம் ஸ்ரீலங்காலாம் போயிட்டு வந்தோம். இது மாதிரி நம்ம டூர் அரேஞ்ச் பண்ணுறோம். இப்போ டூருக்கு வந்து 1 டே டூர் இப்போ அடுத்த மாதம் கூட போகலான்னு இருக்கோம். சின்ன சின்ன காலையில் போயிட்டு சாயந்தரம் வந்துடுவோம். ரொம்ப எக்கனாமிக்கலாக நம்ம அந்த டூரெல்லாம் நம்ம எவ்வளோ செலவாகுதோ அதை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறோம். இது மாதிரி நிறைய மனநலம் பேணக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஜெரியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. முதியோர் நல மருத்துவம்னு ஒரு தனியாக ஒரு துறையே இருக்குது ஜிஹெச்லாம். அந்த முதியோர் நலத்துக்கு உண்டான டெஸ்ட்டெல்லாம் நம்ம ஹெல்த் கேம்ப் நடத்துகிறோம். மே மாதம், ஜூன் மாதம், இந்த வருஷம் ஜூன்லேயே மேலேயே நடத்திடுவோம். அதில் எல்லாரும் கலந்துங்க. அதில் என்னென்னா, சாதாரணமாக ஹாஸ்பிட்டலில் பார்க்கக்கூடிய டெஸ்ட்டை தவிர ஹாஸ்பிட்டல் போனால் என்ன பண்ணுவாங்க, பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, மோஷன் டெஸ்ட்டு, இசிஜி இதெல்லாம் எடுப்பாங்க. நம்ம இதெல்லாம் என்ன பண்ணுறோம், ஃபாலிங் டெஸ்ட்டு, கீழே விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட்டு இருக்குது. அந்த
சைக்காட்ரிஸ்ட்டை கூப்பிட்டோம். சைக்காட்ரிஸ்ட் வந்து நம்ம பெரும்பாலும் ஹாஸ்பிட்டலில் நம்ம பார்க்கறது கிடையாது. இங்கே சைக்காட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணோம். அது மாதிரி இது மாதிரி அந்த மெடிக்கல் கேம்ப் ஒரு 15-20 பேர் டீமாக கூப்பிட்டு வந்து பண்ணோம். ஆனால் நம்ம பெனிஃபிஷரிஸ் ஒரு 50 பேர் தான் வந்தாங்க. அதில் எங்களுக்கு ரொம்ப வருத்தம். நாங்கள் அதுக்கு வந்து டொனேஷன்லாம் கலெக்ட் பண்ணுறது இல்லை. இப்போ இந்த மீட்டிங்க்கு டொனேஷன் வாங்குகிறோம். அந்த ஹெல்த் கேம்புக்கு டொனேஷன்லாம் வாங்கக்கூடாதுன்னு ஒரு பாலிசியோடு நம்ம பண்ணுறோம். ஆனால் பெனிஃபிஷரிஸ் நிறைய பேர் வரணும். ஒரு 100 பேர் வந்தால் இன்னும் நல்லா நிறைய டாக்டர்ஸை கூப்பிட முடியும். என் கூட ஒர்க் பண்ண இஎஸ்ஐயில் ஒர்க் பண்ண டாக்டர் இப்போது 80 வயசு அவருக்கு. அவரை கூப்பிட்டா அவர் உடனே சந்தோஷமாக வராரு. நம்ம பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். நீங்கள்லாம் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அது மாதிரி ஒரு சர்வீஸை. 5வது ஒரு நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸில் 5வது அப்ஜெக்டிவ் என்னென்னா, இப்போ ஓரளவுக்கு நம்ம ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம அசோசியேஷன் நம்ம அமைப்பை பொறுத்த வரலாம் 1000 ரூபாய் ஆயுட்சந்தா வாங்குகிறோம். அது அதிகம்னு நிறைய பேர் சொன்னாங்க. அது அதிகம்லாம் இல்லை. என்னென்னா ஒரே தடவை கொடுக்க போகிறோம். நாங்கள் இப்போ இதுவரையிலும் 700-750 மெம்பர்ஸ் சேர்த்துருக்கோம் ஸ்டேட் வைடாக. அதை அப்படியே எஃப்டியில் போட்டோம். 8,90,000 ரூபாய் நம்ம எஃப்டி போட்டு வச்சுருக்கோம். 7.5 லட்சம் தான் மெம்பர்ஷிப் ஃபீஸ் வந்திருக்கு. அதை நீங்கள் மெட்ராஸில் கொஞ்சம் அடிஷ்னலாக நமக்கு வந்து டொனேஷன்ஸ் நிறைய மெட்ராஸில் நிறைய வரும்போது அதையும் மிச்சம் பண்ணி நாங்கள் அப்படியே எஃப்டியில் போட்டுடுறோம். அதில் வரக்கூடிய வட்டியை நாங்கள் பிரித்து கொடுத்துருவோம். எல்லா மண்டலத்துக்கும் அப்படியே பிரித்து கொடுத்துருவோம். இந்த ஓய்வூதியர் தினத்துக்கு நம்ம இந்த மாவட்ட நிதியிலேருந்து 5,000 ரூபாய் நம்ம இப்போது இவங்களுக்கு கொடுத்துருக்கோம். மண்டலத்துக்காக கொடுத்துருக்கோம். சேலத்துக்கு 2,500 ரூபாய் கொடுத்தோம். மெம்பர்ஸ் ரொம்ப கம்மி. தஞ்சாவூருக்கு 5,000 கொடுத்தோம். இப்போ ராமநாதபுரத்தில் மதுரை மண்டலம் சார்பாக ஜனவரி 3ஆம் தேதி நடக்குது. இங்கேருந்து 12-13 பேர் கூப்பிட்டு போகிறோம். அதுக்கு 5,000 கொடுத்துருக்கோம். வர வட்டியை இன்டர்ன் அப்படியே நம்ம மண்டலத்துக்கு கொடுத்து இது மாதிரி மீட்டிங் நடத்துறதுக்கெல்லாம் செலவு பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப இப்போ கூட என்னை திட்டிகிட்டு இருந்தாங்க. கிஃப்ட்டு வந்து ரொம்ப விலை கம்மியாக வாங்கினீங்கன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்னென்னா இந்த கஞ்சத்தனம் எனக்கு சாருக்கிட்ட இருந்து தான் வந்தது. அவர் எனக்கு குரு மாதிரின்னு வச்சிங்களேன். என்ன அது என்னென்னா சொந்த பணமாக இருந்தாலும் பொது பணமாக இருந்தாலும் சிக்கனமாக இருக்கிறது தப்பு கிடையாது. அவசியமான செலவு பண்ணுறோம். ஆனால் பொது பணத்தை செலவு பண்ணும்போது ரொம்ப சிக்கனமாக தான் இருப்போம். அதனால் நீங்கள் இந்த பணத்தை சேர்த்து நம்ம என்ன பண்ணுற ஐடியா வச்சுருக்கோம். இப்போ என்னோட பீரியடில் பண்ண முடியுமாங்கிறதுக்காக இல்லை, அதுக்கப்புறம் வரவங்கெல்லாம் பண்ணணும். ஒரு 50 லட்சம் 1 கோடி சேர்த்து ஒரு இடத்த வாங்கி நமக்கு வயசான பிறகு ஒரு 10 ரூம் கட்டி ஒரு 10 நாள் போய் அங்கே தங்கிடணும் நிம்மதியாக. அது மாதிரி ஒரு பெரிய ஸ்கோப்பில் நம்ம மனசில் வச்சுருக்கோம். அது எந்த அளவுக்கு முடியும்னு தெரியல. நீங்கள்லாம் நினச்சா பண்ண முடியும். என்னென்னா ஒரு மதுராந்தகம் இல்லை உத்திரமேரூர்னு வைங்க, இல்லை மதுரை சைடோ திருச்சி சைடோ ஒரு இடத்துல ஒரு 50 சென்ட் நிலம் வாங்கி 10-15 ரூமு எல்லாம் ஃபுல் ஃப்ளெட்ஜாக ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம குழந்தைங்க எங்கே ஃபாரின் போகிறாங்க நம்ம பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா இப்போ ரொம்ப அனாதைகளாக இருக்காங்க பெரியவங்கெல்லாம். அது மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது நமக்குன்னு ஒரு இடம் இருந்தால் ஒரு சமையல்காரன் இருந்து ஒரு நர்ஸு ஒரு டாக்டர் இருந்தால் நம்ம போய் ஒரு 10 நாள் தங்கிக்க முடியும். அது மாதிரி ஒரு பெரிய கனவோடு இருக்கும். அந்த கனவை வந்து பின்னால் வரவங்க நிறைவேற்றணும். இப்போ இந்த அசோசியேஷன் வந்து டெவலப்மெண்ட்டு நம்மளை பொறுத்து இல்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக ரிட்டையர் ஆகிறவங்களாம் கொஞ்சம் இதில் மெம்பர் ஆகணும். இப்போ பொது சங்கங்களில் நாங்கள் இருக்கோம், அதனால் இது வேறு எதுக்கு அப்படின்னு நிறைய கமெண்ட் எல்லாம் சொல்கிறாங்க. பொது சங்கங்களோட ஸ்கோப்பு பெருசு. அவங்க வந்து பொது கோரிக்கைகளுக்காக போராடிக்கிட்டே இருக்காங்க. இது மாதிரி விஷயங்களில் வந்து அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. நம்ம துறைவாரி ஓய்வூதியர் சங்கங்கள் வந்து இதெல்லாம் பண்ண முடியும். ரூரல் டெவலப்மெண்ட்டில் இருக்க ஓய்வூதியர் சங்கம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, நிறைய பண்ணுறாங்க. நம்ம அதை வந்து இங்கே இப்போ இந்த மீட்டிங் நடக்குதுன்னா ஒரு 10 நாள் நாங்கள் மெனக்கட வேண்டியிருக்கு. இதில் என்ன வருத்தம்னா ஒரு 5-6 பேர் தான். வெங்கட்ராம சாருக்கு 80 வயசு ஆரம்பிச்சிடுது. அவர் கூப்பிட்ட உடனே வராரு, நான் போகிறேன், எல்லாரும் வராங்க. இதில் நாங்கள் பண்ணவங்களே திருப்பி பண்ணிக்கிட்டு இருந்தால் ஒரு மன தளர்ச்சி வருது. அது என்னென்னா நீங்கள்லாம் எல்லாரும் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸாக இருக்கவங்களாம், ஒரு யங்ஸ்டர்னால் ஒரு 70-72 வயசு இருக்கவங்களாம் யங்ஸ்டர்ஸு. அவங்கெல்லாம் வந்து நம்ம இந்த அமைப்புக்காக நம்ம என்ன செஞ்சோன்னு ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பணமாக முடிஞ்சவங்க கொடுக்குறாங்க. பணம் கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல, பணத்துக்காக நம்ம எதுவும் பண்ணல. பணம் கொடுக்க முடியலன்னு வருத்தப்படாதீங்க. நம்ம போன பணம் கொடுக்கணுமேன்னு நாங்கள் யாரையும் தொந்தரவே பண்ணுறது கிடையாது.
டொனேஷன் கட்டாயமாக கொடுக்கணுங்கிறதே கிடையாது. இந்த அமைப்பு என்னென்னா, டொனேஷன் கொடுத்தவங்களுக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட்டு, கொடுக்காதவங்களுக்கு ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட்டு. எந்த பதவியில் வந்து வேலை ரிட்டையர் ஆனவங்கிறத மறந்துடுங்க. அந்த பதவி இப்போ நமக்கு கிடையாது. நம்மலாம் வெறும் ஓய்வூதியர் தான். பியூனாக இருந்து ஓயாவாக இருந்து ரிட்டையர் ஆனாலும் சரி, ஜாயிண்ட் டைரக்டராக இருந்து ரிட்டையர் ஆனாலும் சரி, இந்த அமைப்பை பொறுத்தவரையிலும் எல்லாரும் சமம். நான் இருக்கும்போது அவன் என்கிட்ட ஓயாவாக இருந்தான், டிரைவராக இருந்தான், இது மாதிரி ஒரு மன இதுவே வேண்டியில்லை. நம்மளை பொறுத்தவரையிலும் எல்லாரும் சமம். அதுக்கு தான் நம்ம அந்த மோட்டோ அன்பு, ஆதரவு, அரவணைப்புன்னு எதுக்கு வச்சுருக்கோன்னா, இந்த முதல்ல நம்மலாம் சமங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துடணும். இந்த அமைப்பை மேலே மேலே பெரிய லெவலுக்கு கொண்டு போய் இதை இன்னும் நல்லா நம்ம எதிர்பார்க்குற அளவு கொண்டாட வேண்டியது இந்த வெங்கடேசன் மாதிரி. அதுக்கு தான் நான் அவரை திருப்பி என்கரேஜ் பண்ணுறேன். 60 வயசு கூட ஆகலை இன்னும் அவனுக்கு. அதனால் இது மாதிரி எல்லாரும் வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் நம்மளை அவங்க அரவணைக்கணும். அந்த ஐடியாவை நம்ம உண்டு பண்ணுறோம். இன்னும் நிறைய பேசுகிறதுக்கு நேரம் பத்தாது, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அப்புறம் ஓய்வூதியத்தை பற்றி நம்ம சொல்லணும். மெயினாக இந்த மீட்டிங்கு அதுதானே. இந்த இந்தியாவில் ஓய்வூதியம்ங்கிறது எதை பேஸ் பண்ணி வந்ததுன்னா, பிரிட்டிஷ்காரன் ஒரு 160 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஓய்வூதிய திட்டத்தை எஸ்பிஐ அது மாதிரி ஒரு 2 பேங்க்கில் மட்டும்தான் ஆரம்பித்தாங்க. 160 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் 1871 ஓய்வூதிய சட்டம்னு ஒன்று கொண்டாந்தாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டாந்த சட்டம் தான் அது. அதில் என்னென்னா, ஓய்வூதியம் வந்து ரைட்டெல்லாம் கிடையாது, உரிமை கிடையாது. இருக்கட்டும்மா, இல்லை வேண்டாம்மா, அம்மா உட்காருங்க, இல்லை உட்காந்து பேச வேண்டாம், இல்லை நின்னாதான் பேச்சே வரும். இல்லைம்மா இருக்கட்டும், நின்னாதான் இல்லைம்மா பரவாயில்ல, நின்னாதான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னம்மா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எதுக்கு கொண்டாந்தாங்கன்னா, ஒரு பென்ஷனை வந்து ரைட்டாக கொண்டாடலாம். அவங்க அட் த மெர்சி ஆஃப் மகாராணி, அட் த மெர்சி ஆஃப் மகாராஜா, அவங்களா கருணை அடிப்படையில் ஓய்வூதியம் கொடுத்தாங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு சர்வைவலுக்காக. பென்ஷன் ஏறும்போதெல்லாம் அப்போ பென்ஷன் ஏறாது. ஒவ்வொரு ஜீவோ போட்டு அதை கொண்டாங்க. 1920 21 இந்திய அரசாங்கமாக இந்திய ஓய்வூதிய சட்டத்தை கொண்டாந்தாங்க. 1972 லிபரலைஸ்டு பென்ஷன் கொண்டாந்தாங்க. அந்த லிபரலைஸ்டு பென்ஷன் வரும்போது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு முன்னால் ரிட்டையர் ஆனவங்களுக்கு ஃப்யூச்சரில் வர இன்க்ரிமெண்ட் எல்லாம் கிடையாது. அது ஓய்வூதிய ரிவிஷன்லாம் கிடையாது. ஒரே பதவியில் 72க்கு முன்னால் ரிட்டையர் ஆனவருக்கு ஒரு பென்ஷனு, அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனவங்களுக்கு ஒரு பென்ஷனு. அந்த டிஸ்கிரிமினேஷன் இருந்தது. அது வந்து நம்ம டிஎஸ் நகராங்கிறவர் வந்து சோஷியல் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸில் சீனியர் ஃபைனான்ஷியல் அட்வைசராக இருந்தார். நகராவும் இன்னொரு ஆஃபீஸரும் சேர்ந்தால் இது வந்து ஆர்டிகிள் 14 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் எல்லாரையும் சமமாக நடத்தணுங்கிற ஒரு பொது விதி இருக்குது. என்னென்னா, சார் இங்கே பாருங்கள், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் என்ன இருக்குன்னா, எல்லாரையும் சமமாக நடத்தணும். ஒரே குவாலிஃபிகேஷன் இருக்கவங்களுக்கு ஒரே சம்பளம் கொடுக்கணும், ஒரே டியூட்டிஸ் இருக்கவங்களுக்கு ஒரே சம்பளம் கொடுக்கணும். அந்த டிஸ்கிரிமினேஷனை வந்து பண்ணக்கூடாதுன்னு அவர் கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்டு சந்திரசூட் உண்டான பெஞ்சில் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அதுக்கப்புறம் தான் லிபரலைஸ் பென்ஷனில் எல்லாருக்கும் சமமான ஓய்வூதியம், எப்போ சம்பளம் ஏறுதோ அப்போல்லாம் நமக்கு ஓய்வூதியம் ஏற்றுறாங்க. இதுக்கு அந்த தனிப்பட்ட ஒருத்தரை எவ்வளோ போராடி இருக்காரு. சுப்ரீம் கோர்ட் வரலாம் போய் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்றைக்கி நம்ம பென்ஷன் வாங்குறோம்னா சாதாரணமாக வந்ததில்லை. இப்போ இந்த பென்ஷனே இல்லைன்னா நம்மளோட மரியாதை கௌரவம் இருக்கவே இருக்காது. நீங்கள் ரிட்டையர்மெண்ட் அப்போ ஒரு 50 லட்சம் வாங்கியிருந்தீங்கன்னா கூட அதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு இருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், புள்ள பொண்ணுங்களுக்கு கல்யாணம், காட்சி, வீடு, வாசல் எல்லாத்தையும் அவங்களுக்கு செட்டில் பண்ணி கொடுத்துருவோம். நமக்குன்னு வச்சுருக்கிறது கொஞ்சமாக தான் இருக்கும். இப்போ இருக்க மருத்துவத்துறையை வந்து இப்போ சொல்ல வேண்டாம். நம்ம கொஞ்சம் பையன் ஐடியில் வேலை செய்கிறான்னா 4 லட்சம் வாங்குகிற பில்லு வந்து 10 லட்சம் ஆகிடுது. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் அப்படி கொள்ளை அடிக்கிறாங்க. நம்ம அதுக்கே நமக்கு வந்து அந்த நம்ம வாங்குகிற பென்ஷனில் பெரும்பகுதி போயிடுது. இப்போ ஓரளவுக்கு நல்ல பென்ஷன் இப்போ கொடுக்குறாங்க. கீழ் லெவல் போஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆனாங்க பாருங்கள், ஓஏ, டிரைவரு, இவங்க பாடம்லாம் ரொம்ப கஷ்டம். கொஞ்சமாக பென்ஷன் வருது, அவங்க எங்கே போவாங்க? அதனால் இந்த ஓய்வூதிய தினத்தை அந்த டிஎஸ் நகராவோட நினைவு தினமாக நம்ம இந்தியாவங்க நம்ம கொண்டாடுறோம். இந்த ஓய்வூதிய தினத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, நமக்கு அது மாதிரி போராடி
ஒரு பெரிய லெவலில் நமக்கு இந்த இந்த நிலைமைக்கு இருக்கோங்கிறதுக்கு ஒரு நன்றி உணர்வை தெரிவிக்கிறதுக்காக இந்த ஓய்வூதிய தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அவரோட நினைவை போற்றுவோம். அடுத்த ஓய்வூதிய தினத்தை அவரோட படத்தை வச்சு திறக்கலான்னு இருக்கோம். அவர் டிஎஸ் நகராவோட படத்தை வச்சு நம்ம திறக்கோம். இப்போ நமக்கு தேவையான ஒரு மனுஷனுக்கு அடிப்படையான விஷயம் என்னென்னா நன்றி உணர்வோடு இருக்கிறது. அந்த நன்றி உணர்வு வந்து போக போக திருக்குறளில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. அது குறைஞ்சிக்கிட்டே தான் அப்பா அம்மாக்கிட்ட நன்றியாக இருக்கணும், ஆசிரியர்கள்கிட்ட நன்றியாக இருக்கணும். அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கங்கிற ஒரு மனசுக்குள்ளே அந்த பதிய வைக்கணும் பசங்களுக்கு. அது இப்போ இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி டீச்சர்ஸு வாத்தியாரே அடிக்கிறாங்க. ஏன்னா இந்த வாத்தியார் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்கிறத மறந்து போயிடுது. அது மாதிரி இப்போ சார் இருக்காருன்னா அவர்கிட்ட இந்த நல்ல விஷயம்லாம் நான் கற்றுக்கிட்டேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து நல்ல விஷயம் கற்றுக்குறோம். நம்ம அனுபவமே அங்கே நம்மக்கிட்ட இருந்து வரல. நம்ம வந்து தனிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் நம்ம அறிவு நம்மளோட ஸ்ட்ரக்சரு, நம்ம உடம்பு எதுவுமே நம்மது கிடையாது. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏதாவது நம்ம காரணமா? நான் அழகாக இருக்கேன், நான் கருப்பாக இருக்கேன் அப்படின்னா அது நான் காரணம் கிடையாது. 7 தலைமுறையாக வர்றது ஜெனட்டிக்கலாக காரணம். அதனால் நம்ம அதுக்கு தான் நம்ம அந்த இதெல்லாம் வச்சுருக்கோம். பழைய மெத்தடில் பெரியவங்களை நினைவுபடுத்துக்கிறது எதுன்னா அந்த நன்றி உணர்வோடு இருந்தால் நம்ம மைண்டு நல்லா ஆகுது. நம்ம மைண்டு எப்போ நல்லா ஆகுதுன்னா இது மாதிரி ஒரு நல்ல குணங்கள்லாம் சேர்ந்து ஒரு காம்பினேஷன் ஆகும்போது மைண்டு நல்லாகும். மைண்டு நல்லா ஆச்சுன்னா மனநலம் நல்லாயிருக்கும். மனநலம் நல்லா இருந்தால் உடல் நலமும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த டெய்லி நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஷேர் பண்ணுறேன் திருமந்திரம்லாம். அதில் அவ்வளோ சயின்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அந்தந்த மதத்தில் இருக்க நல்ல விஷயங்களை தாராளமாக பேசலாம், படிக்கலாம். இப்போ இவங்க கீரையை பற்றி பேசுனாங்க, பாட்டாக பாடினாங்க. மாதிரி ஹெல்த்தை கவனிச்சிங்க. மணி ஆயிடுத்து. அடுத்து நம்ம ருக்மணி மேடம் பேசுவாங்க. இது கிரிவன்சஸ் ரிட்ரஸ் நம்ம என்ன பண்ணுறோம் என்னை விட அவங்க மேடத்துக்கு ரொம்ப நல்ல அவங்க தான் ஃபாலோ பண்ணுறாங்க. வெங்கட்ராமன் சார் எவ்வரி மண்டே போகிறார் டைரக்டரேட்டுக்கு. அங்கே இருக்கிற ஒவ்வொரு அசிஸ்டண்ட்டுக்கிட்டையும் பேசுகிறாரு. முன்ன மாதிரி நம்ம வந்து நம்ம சர்வீஸில் இருக்கும்போது யாருன்னா வந்தால் உட்காருங்கன்னு சொல்லுவோம். முதல்ல வயசானவங்க வந்தால் தண்ணி வேணுமான்னு கேட்போம். இன்றைக்கி உட்காருங்கன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அதிகாரிங்க அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள நம்ம குறை சொல்ல முடியல. கிரிவன்சஸ் போய் சொன்னால் எனக்கு தெரியும் சார் அப்படின்னு தப்பான ரூலை சொல்லி நம்மளை திருப்பி அமைச்சிடுறாங்க. எழுத்து மூலம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், ஒன்றும் பதில் வரமாட்டேங்குது. இருந்தாலும் விடாமுயற்சியோட ருக்மணி மேடம் ஒரு ரிஜிஸ்டரில் போட்டு கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி வச்சுருக்காங்க. வெளியூர்லேருந்து நிறைய கிரிவன்சஸ் இருக்குது. ரெகுலரைசேஷன் பெண்டிங்காக இருக்குது. 4 வருஷமாக கவர்மெண்ட்டில் பெண்டிங் இருக்குது சிடிபிஓ ரெகுலரைசேஷனு. சூப்பரண்ட் சீனியர் கேட்டிங் ஒரு எவ்வளோ சூப்பரண்ட்ஸுக்கு சீனியர் கேட்டிங் அதெல்லாம் கேட்டுன்னு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதை பற்றி விரிவாக ருக்மணி மேடம் பேசுவாங்க. இன்னும் அடுத்தடுத்த கூட்டங்களில் நான் நிறைய பேசுவேன். மிக்க நன்றி. இந்த வாய்ப்பு அளித்த மண்டல நிர்வாகிகளுக்கு மிக்க நன்றி. அனைத்தும் நம்மளுக்கு சொல்லி பசி கூட தெரியாமல் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு பூஸ்ட் ஆஃப் எனர்ஜி நம்மளுக்கு மாநில தலைவர் அவர் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக இன்னும் நம்மளை வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது அடுத்த கட்ட உற்சாகத்துக்கு கொண்டு போகிறது நம்மளுடைய மாநில துணைத் தலைவர் ருக்மணி அம்மா அவர்களை சிறப்புரை ஆற்றும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஓய்வூதிய தினம் மற்ற எந்த இதுலேயுமே பார்த்தீங்கன்னா குருமூர்த்தி சாருக்கு தான் இந்த நேரத்தை கொடுப்பாரு நம்ம தலைவர். சாப்பாட்டு நேரத்துக்கு பாதி பேர் இருந்துச்சு போகிறாங்க அப்படிம்பாங்க. இந்த தடவை எனக்கு கொடுத்துட்டாரு. ஆனாலும் பசி தான் இல்லைங்களே நான். பட் என்ன செய்யணும் அப்படிங்கிறது முதல் கேள்வியாக வருது. புது உறுப்பினரை போய் சேர்க்க வரும்போது இந்த சங்கத்தில் நாங்கள் சேர்றதுனால எங்களுக்கு என்ன பயன்? நாங்கள்லாம் ரிட்டையர் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சு, எல்லாம் வந்தாச்சே, நான் என்ன பண்ணணும்? நாங்கள் அதுக்கு தான் முதல்ல பதில் மாதிரி நம்மளுடைய தலைவர் சொல்லிட்டு இருந்தார், மனநலம் உடல் நலம் எல்லாம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு சந்தேகம் வந்ததா என்னன்னு எனக்கு தெரியல. பொதுவாக எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவில் தான் கூட்டங்கள் இருக்கும். ஆனால் நம்ம இதில் மண்டல அளவில் கூட்டம் நடத்துகிறோம். அது ஏன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து மாநில நிர்வாகிகள் போய்கிட்டே இருந்தோம்னா வருஷம் ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்கும். இன்னும் சொல்ல போனாக்கா இந்த மாதம் அப்படி ஒரு டைட் ஷெட்யூல் எங்களுக்கு இருந்தது. எதுக்காக அப்படின் போது மண்டலம் அப்படின்னு வைக்கும்போது ஒரு 4 மாவட்டங்கள் சேர்ந்தது ஒரு மண்டலம். இப்போ நாங்கள் இங்கே சென்னை மண்டல கூட்டத்துக்கு வர்றோம்னா சென்னை மக்களை பார்க்குறோம், திருவள்ளூரை பார்க்குறோம், செங்கல்பட்டை பார்க்குறோம், காஞ்சிபுரத்தை பார்க்குறோம். எல்லா இடத்துலையும் போய் அங்கே ஒவ்வொன்றுத்துக்காக போய்கிட்டு இருந்தோம்னா எங்களுக்கு நேரமும் இருக்காது, ரொம்ப டயர்டாகவும் ஆயிடுவோம்.
ஆனால் மண்டல அளவில்னு வரும்போது அங்கே என்னென்ன கிரீவன்சஸ் இருக்கோ அது அந்த மாவட்ட தலைவர்கள் எல்லாம் எங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்துட்றாங்க. இது போல் கத்தையாக வந்திருக்குது எங்கள் கிட்டக்க. அதுலேயும் இப்போ வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் போய் நடத்தும் போது அது மதுரை மண்டல கூட்டம் 6 மாவட்டங்கள். நான் பேச்சை நிறுத்திட்டேன்னா நீங்கள் யாரோ பேசுகிறீங்கன்னு அர்த்தம். நான் கொஞ்சம் அமைதியாக இருந்துருவேன். 6 மாவட்டங்கள் சேர்ந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து கிரீவன்சஸ் பெட்டிஷன்ஸ் வந்துச்சு. கூடுமான வரைக்கும் சொல்லும்போது டைரக்டரேட்டில் இருக்கிறதை எங்களால் ஓரளவுக்கு நிவர்த்தி செய்ய முடியுது. ரொம்ப சூப்பராக பண்ணுறது நம்ம வெங்கட்ராமன் சார் தான். அவருக்கு நீங்களாம் கை தட்டணும். ஏன்னா அசரவே மாட்டார். செவ்வாய்க்கிழமை டைரக்டரேட்டில் போய் ஒரு அட்டண்டன்ஸ் கொடுத்துருவாரு. நான் ஓரளவுக்கு போவேன் அதில். ஆனால் ஒவ்வொரு செக்ஷன்லேயே இருக்கிறது எல்லாமே நம்ம சாருக்கு நல்லா தெரியும். செக்ரட்டேரியட்டில் தான் அதிகமான இது பெண்டன்சி இருக்குது. எப்படி இந்த கிரீவன்சஸை நாங்கள் ரெட்ரிசல் பண்ணுறோங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்படி ரெட்ரிசல் கிரீவன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இதை வந்து மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட அளவில் சில குறைகள் இருக்கும். யாருக்கு எப்படி இருக்கும்? ஒரு சூப்பர்வைசரோட ப்ரப்போசலை சிடி போட்டு அனுப்பிச்சு பிஓட்டு போகணும். ஆனால் அது போகாமலே இருக்கும். அப்படின்னா சார் தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் பேசாமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். முக்கியமான சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியறதுக்காக தான் சொல்கிறோம். சங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறதுக்காக. ஸோ அப்போ வந்து ஒரு சிடிபி ஆஃபீஸில் பெண்டன்சி இருக்குது அல்லது பிஓ ஆஃபீஸில் நமக்கு குறைகள் வரக்கூடியது இது வந்து 3 ஆஃபீஸில் தான் வரும். ஒன்று பிஓ ஆஃபீஸு, ஐசிடிஎஸ் பிஓ ஆஃபீஸு, இல்லைன்னா டிஎஸ்டபிள்யூ, இல்லைன்னா ட்ரெஷரி. இது 3த்துல தான் இருக்கும். ஸோ எந்த இடத்துல என்ன வருதுங்கிறத அந்த மாவட்ட அளவிலேயே வந்து மாவட்ட நிர்வாகிகள் பார்த்து சால்வ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை பண்ணுவாங்க. சில ப்ரப்போசல்ஸ் டைரக்டரேட்டுக்கு வருதுன்னா தான் எங்ககிட்ட சொல்லுவாங்க. அதை மட்டும்தான் நாங்கள் மாநில நிர்வாகிகள் ஃபாலோ அப் பண்ணுறோம். இது ஒன்று. அந்த அளவில் பார்க்கும்போது இந்த ஜோனாக நாங்கள் எதுக்காக பண்ணணுன்றதை முதலே சொல்லிட்டேன். எல்லா மாவட்டங்களையும் ஒரே இடத்துல பார்க்கறதுக்கான ஒரு வசதிக்காக. அதுக்கு ரெட்ரிசல் ஆஃப் த கிரீவன்சஸை பற்றி சொன்னேன். நிறைய பேர் பண்ணியிருக்கிறோம். இந்த தடவையே பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ளேயே ஒரு பிஓக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக பெண்டன்சி இருந்தது. சிவகங்கை பிஓக்கு அவங்களுக்கு சிடிபோ கேடர்லேயே இது ரெகுலரைஸ் பண்ணலை. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அதை வாங்கியிருக்கிறோம். பிரேமா கணேசன் மேடம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மேடத்துக்கு இத்தனை 82 வயசுக்கு மேலே பார்க்கும்போது கிட்டத்தட்ட 9 லட்சம் ரூபாய்க்கு ரெக்கவரி போட்டாங்க. ஸோ அதுக்கு ஃபாலோ அப் பண்ணி அதை வந்து குறைக்கிறதுக்கு பண்ணியிருக்கிறோம். அது ஒன்று பண்ணியிருக்கிறோம். அதேமாரி இங்கே வந்து மாரிச்சாமி, ஞான சௌந்தரி அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் பேர் சீனியாரிட்டி லிஸ்ட்லேயும் விட்டு போச்சு சூப்பரண்டென்ட்க்கு. அதை அவங்க பேரை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். தேனி மாவட்டத்தில் புஷ்பம்னு ஒரு அங்கன்வாடி பணியாளராக இருந்து கிரேட் 2 கிரேட் 1 வந்து ஸ்பெஷல் கிரேட் வரைக்கும் அந்த அம்மாவுக்கு பெண்டன்சி இருந்தது. அதை வந்து பிஓ ஆஃபீஸ்லேயே ரொம்ப நாள் பெண்டிங். திருப்பி சொல்லி அடிஷ்னல் டைரக்டர் நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, ஜெயலட்சுமி மேடம். அவங்க நேரடியாகவே அந்த ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அதை கொண்டு வர சொல்லி அதை போட்டு கொடுத்தா அந்த பொண்ணு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. ஒரு அங்கன்வாடி பணியாளராக இருந்து சூப்பர்வைசராக வந்து வாங்குறவங்களுக்கு. அதே மாதிரி ஒரு எம்டிஐ மொபைல் டைம் இன்ஸ்ட்ரக்டர் 10 வருஷமாக அவங்க பென்ஷன் வாங்காமல் இருக்காங்க. அதுக்கு வந்து சொல்லி, ஏன்னா அவங்களோட எஸ்ஆர் எங்கே போச்சுன்னே தெரியாமல் இருந்தது. அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு மறுபடி போட்டு அவங்களுக்கு பென்ஷன் இப்போ வாங்கிட்டாங்க. 30 லட்சத்துக்கு வந்துருச்சு அந்த அரியர்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து எங்களுக்கு இந்த கிரீவன்ஸ் ரெட்ரிசல் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்மளும் வேலை பார்க்குறப்போ சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்குறப்போ வேலை செஞ்சோம், ஓய்வூதியம் பெறப்போ இந்த மாதிரி ஏதோ ஒன்று உருப்படியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த சந்தோஷம் நமக்கு வருது இல்லையா? அது எல்லாமே உங்கள் எல்லாரோடைய ஷேர் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டாள்னு ஒரு சிடிபிஓ, அவங்க தலைஞாயிறில் இருந்தவங்க சிடிபிஓ. நாகப்பட்டினம் பிஓ கிட்ட சொல்லி அவங்களுடைய ஜூனியர் கெட்டிங் மோர் சேலரி, இந்த இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு திலகமெல்லாம் வாங்கினாங்க ஆண் பாருதில், அதை போட்டு மற்ற எல்லோரும் வாங்கிட்டாங்க. அந்தம்மா என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அவங்களுக்கு 14லேயே ப்ரப்போசலை போட்டு பிஓ ரவீந்திரன் வந்து அவங்களுக்கு சாங்ஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்தம்மா 15ல் தான் ரிட்டையர் ஆகிறாங்க. ஆனால் எனக்கு சூப்பரண்டே இல்லைன்னு சொல்லிட்டு பில்லே போடாமல் வச்சுட்டாங்க. 15ல் ரிட்டையர் ஆனம்மா இப்போ 24ல் வந்து எங்கள் கிட்டக்க மனு கொடுக்குறாங்க, எங்களுக்கு இதை வாங்கி கொடுங்கன்னு. இப்போ எத்தனை வருஷம் பெண்டன்சி பாருங்கள். ஸோ இதை ரீவேலிடேட் பண்ணனா கூட அந்த பிஓவால் பண்ண முடியாது. அது உடனே ஐசிடிஎஸ்க்கு தான் போகணும் அங்கே. ஸோ இது மாதிரியான கேசஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. அதில் அதுமாதிரி ரேவதின்னு ஒரு டிஎஸ்டபிள்யூ காஞ்சிபுரத்தில் இருந்தவங்க, அவங்களுக்கான பென்ஷன் இதை போட்டு வாங்கி கொடுத்துருக்குறோம். இதை தவிர எங்களால் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆகிறது. நானும் வெங்கட்ராமனும் திருப்பி ஞாபகம் போனது
செக்ரட்டேரியட்டில் ஒரு 16 சிடிபோவுக்கு டிஎஸ்டபிள்யூ பிஓவாக இருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு சிடிபோ கேடர்லேயே ரெகுலரைஸ் ஆகாமல் இருக்குது. அது ஒன்று தான் ரொம்ப பெண்டிங்காக இருக்குது. சஹானா அது வந்து ஃபைனான்ஸில் வந்து பெண்டிங்காக இருக்குது. ஆமாம், நாராயணன் ஒரு இப்போ நம்ம ராமநாடுக்கு போகிறப்ப சொல்லுவாங்க, பரமக்குடியில் அவர் வந்து சத்துணவு பணியாளராக இருந்தவர். பேசிட்டீங்களா? நான் பேசவா? அவர் சத்துணவு பணியாளராக இருந்தவர். அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து ஓஏவா நம்மளுடைய நயினார் கோயில் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவரை வந்து போட்டிருந்தாங்க. அவர் ரிட்டையர் ஆகிட்டார். ஆனால் அவருக்கு வந்து அந்த 2000 ரூபாய் பென்ஷன் கூட வரல. அதை வந்து அவர் மனுவாக கொடுத்தாரு. நாங்கள் திண்டுக்கல் போயிருந்தப்போ அதை வந்து நம்ம என்எம்பி செக்ஷனில் ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க சொல்ல, இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு கூடுதலாக சில தகவல்கள் சொல்கிறதுக்காக சொல்கிறேன். என்எம்பி செக்ஷனில் கேட்கும்போது கோர்ட் ஆர்டரே இருக்குதான். சத்துணவு பணியாளராக இருந்து கூட இந்த மாதிரி வந்தவங்களுக்கு கூட 2000 ரூபாய் தரணும் அல்லது கோர்ட் ஆர்டர் இருக்குங்கிறாங்க. இப்போ அதை வாங்கிக்கிட்டு கலெக்டரேட்டில் போய் செய்ய போகிறோம். இப்போ ராம்நாடுக்கு போகிறப்ப அதை வாங்கிட்டு போக போகிறோம். ஸோ இந்த மாதிரி அடிப்படையான சில விஷயங்கள் ரொம்ப நியூயான்ஸ் அப்படிம்பாங்க, ரொம்ப நுண்ணியமான ஒரு இதாக இருக்கும். அது நமக்கு தெரியாமலே இருக்குது. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் பார்த்து பண்ணிகிட்ருக்குறோம். ரொம்ப முக்கியமானது ஒன்று எங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, நம்மளுடைய 2004க்கு அப்புறம் வந்தவங்க எல்லாருமே சிபிஎஸ்சில் வந்தவங்க தெரியும் இல்லையா? அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் சிஸ்டம். ஸோ அதில் வச்சு பார்க்கும்போது இல்லை, நான் பேசாதீங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே இங்கே சீனியர் சிட்டிசன் தான். நான் பேசாமல் இருந்துருவேன். நீங்கள் பேசுகிறதா இருந்தால் நான் கொஞ்சம் பேசாமல் இருப்பேன், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. என்ன நான் அடக்கிக்க முடியும். ரொம்ப முக்கியமானதுன்னு நான் சொல்ல வந்தது என்னென்னா, அந்த சிபிஎஸ்சில் வாங்கக்கூடியது அந்த கிரேட் 1 கிரேட் 2 சூப்பர்வைசர், அதே மாதிரி கிராம சேவிகா முக்கிய சேவிகா, இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த கிராம சேவிகாவுக்கு வந்து இவ்வளவு கஷ்டம் இருக்குங்கிறத எனக்கு தெரிய வந்தது எப்போனாக்க, அவங்களுக்கு பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். நான் வந்து அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் ரெகுலர் ஃபேக்கல்ட்டியாக போயிட்டுருக்கேன். நிறைய பேருக்கு கிளாஸஸ் எடுப்பேன். அதில் ரொம்ப அதிசயமாக கிராம சேவிகாவுக்கு இண்டக்ஷன் ட்ரைனிங் அண்ணா இன்ஸ்டியூட்டில் கொடுக்க சொல்லி நம்ம டைரக்டர் ஆர்டர் போட்டிருந்தாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி வந்ததே கிடையாது. ஆஃபீஸர்ஸ் லெவலில் தான் வருவாங்க. ஸோ அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு சத்துணவு பணியாளர் அல்லது நம்ம அங்கன்வாடி பணியாளர் கிராம சேவிகா ப்ரமோஷன் எடுத்து அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் வந்து கிளாஸஸ்க்கு அட்டன் பண்ணுறாங்கன்னா, இறையன்பு சார் தான் அங்கே டைரக்டர் ஜெனரல். அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். ஃபோட்டோலாம் எடுக்கிறப்போ அவர் சாரோட உட்காந்து எடுக்கிறோன்னா. ஸோ அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதில் நான் வந்து கிளாஸஸ் எடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அதுவும் 2 நாள் கிளாஸ் எடுத்தேன் நான். அடிப்படையாக அவங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம். நான் போகிற சப்ஜெக்ட் எடுக்கிறது வேறு சப்ஜெக்டு. ஆனாலும் நம்ம பிள்ளைங்களை பார்த்த உடனே நான் முதல் கேள்வி இதை தான் கேட்பேன். ஏம்மா இப்போ தான் ப்ரமோஷன் ஆகி வந்தீங்களே, உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேடம் நாங்கள் அங்கன்வாடி பணியாளராக சத்துணவு பணியாளராக இருந்தப்போ 500 ரூபாய் எங்களுக்கு ஜிபிஎஃப்பில் பிடிச்சாங்க. அது ஒரு ஜிபிஎஃப் நம்பரில் போயிட்டே இருந்தது. ஆனால் நான் கிரேட் 2 சூப்பர்வைசர் அல்லது கிராம சேவிகாவாக நாங்கள் வந்ததுக்கப்புறம் அதே ஜிபிஎஃப் நம்பர்லேயே எங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு சிபிஎஸ் நம்பர் கொடுக்கல. ஒன்று அதிலே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டரை வாங்கி பார்க்கும்போது கரெக்டாக அது 3வது பேராகிராஃபில் கமிஷனர் கொடுத்துருக்குறாங்க. சத்துணவு பணியாளரோ அங்கன்வாடி பணியாளரோ இருந்து கிரேட் 2 அல்லது கிராம சேவிகா ப்ரமோஷனல் பெறும் இந்த லிஸ்டில் உள்ளவர்களுக்கு அந்தந்த வட்டாரத்திலேயே ஜிபிஎஃப் தொகை இறுதி ஒப்படைப்பு செய்து அளிக்க வேண்டும். அந்த பிளாக்லேயே செய்யணும். அதோட இல்லாமல் அவங்களுக்கு சிபிஎஸ் நம்பர் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னா அவங்களுடைய ப்ரமோஷன் ஆர்டரில் இருக்குது. அதை காமிச்சு சிடிபோ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு அங்கன்வாடி பணியாளர் வாங்கிட்டாங்க ஒரு சிலர். ஆனால் கிராம சேவிகாவாக இருந்தவங்களால அந்த பிடிஓ ஒதுக்கவே மாட்டேங்கிறார். உங்கள் மேடம் இந்த மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்தாக்கா போதுமா, ஜிஓ வேண்டாமா, எங்களுக்கு ஜிஓ கொடுங்கங்கிறாங்க. சார் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா சார்? தாந்தாடி சார் கொஞ்சம் அமைதியாக இருங்க, பேசி முடிச்சிடுறேன். ஏன்னா இது கொஞ்சம் முக்கியமானது. நம்ம நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கிற ஒரு உண்மை என்னன்னாக்கா, கிராம சேவிகா முக்கிய சேவிகாக்கான சம்பளம் பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து ஆர்டி டிபார்ட்மெண்ட் ஃபண்டுலேருந்து வருது. சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஃபண்டு வரலையாம். ஸோ அதனால் அந்த பிடிஓ வச்சதான் சட்டங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த பிள்ளைங்க எங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து என்ன பிரயோஜனம் மேடம், நாங்கள் கட்டின ஜிபிஎஃப் பணத்தை கூட எங்களால் வாங்க முடியல.
இது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதனால தான் இப்போ வந்து டைரக்டரேட்டில் போய் செக்ரட்டேரியட்டில் போய் ஒரு ஜியோ வாங்குறதுக்கான முயற்சியை அதை எடுத்துகிட்ருக்குறோம். இது ரொம்ப தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை விட கொடுமை என்னன்னாக்கா, அங்கன்வாடி பணியாளர்லேருந்து கிரேட் 1 கிரேட் 2 கிரேட் 1 சிடிப்பா வந்திருக்காங்க. சிடிப்பா இருந்து நேற்று வரைக்கும் சம்பளத்துக்கு கையெழுத்து போட்ட அந்த அம்மா ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா மறுநாள்லேருந்து அவங்களுக்கு அந்த 2000 ரூபாய் கூட கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு 176 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸ்டேட் லெவலில். ஸோ அவங்களுக்காகவும் இப்போ குரல் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த மாதிரியான வேலைகள் தான் இந்த ரிட்ரெஸல் ஆஃப் கிரீவன்சஸில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? வந்தால் ஆடினோம் பாடினோம் 4 தடவை பேசுனாங்கன்றப்ப போகக்கூடாது இல்லை. நமக்கு இவ்வளோ தூரம் நம்ம செஞ்சிட்ருக்கோங்கிறதுனால உங்களுக்கு இது சம்பந்தமான தகவல்கள் உங்களுடைய நீங்கள் இருந்த வேலை பார்த்த அலுவலகத்திலேருந்து அல்லது சூப்பரண்டென்ட் மூலமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சாக்க எனக்கோ அல்லது தலைவருக்கோ அந்த இதை அனுப்பணும்னு கேட்டுக்கொள்கிறேன். எங்களோட நம்பர் எல்லாருமே உங்கள்கிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியல எல்லாருக்குமே. ஆனால் குரூப்பில் பார்த்தீங்கன்னா எல்லார் பேரும் இருக்குது, அதுலேருந்தே ஃபோன் நம்பர் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்து பொதுவான சில கிரீவன்சஸ் உங்கள் கவனத்துக்கு வந்ததை தயவு செஞ்சு குட் மார்னிங் குட் நைட்டு அந்த இதில் கொஞ்சம் விட்டுருங்க. நம்மளுடைய அந்த வாட்ஸ்அப் குரூப்புங்கிறது ஜென்ரல் குரூப் ஒன்லி ஃபார் பென்ஷன் ரிலேட்டட் ஒர்க், அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரியான கிரீவன்சஸ் எங்களுடைய வட்டாரத்தில் இருக்குது, என் கவனத்துக்கு வந்ததுன்னா தயவு செஞ்சு அந்த வாட்ஸ்அப்பில் போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ அப் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப்பை ரொம்ப மீனிங்ஃபுல்லாக பயன்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எங்கேருந்தோ ஃபார்வேர்டு வர மெசேஜ் வேண்டாம், குட் மார்னிங் குட் நைட் வேண்டாம், தயவு செஞ்சு இதை பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஓரளவுக்கு சரியாக நினைக்கிறேன். அனைவருக்காக தான் சார். ஜெயபாலன் சார், உங்கள் இருங்க, உட்காருங்களா, நான் பதில் சொல்கிறேன். உட்காருங்க. ஒருத்தரை சைட் பண்ணி ஒரு 300 பேர் ஜூனியர் கட்டிங் கேட்குறாங்க. அதில் வந்து நான் இதை டீட்டெயிலாக பேச முடியாது, பேசக்கூடாது. அதில் கொஞ்சம் பேர் போட்டு கொடுத்துட்டாங்க. அதை போட்டு கொடுத்ததில் சில ப்ரொசீஜரல் இரெகுலாரிட்டிஸு ஏதோ அந்த இருக்குது, அந்த ப்ரொசீஜர் சரியாக ஃபாலோ பண்ணல, அது அப்படியே முட்டிக்கு நிற்கிது. அதை வந்து சட்டுன்னு நம்ம போய் ரிவோக் பண்ண முடியாது. என்னென்னா ஏற்கனவே போட்ட ஜூனியர் கட்டிங்க சில தப்பாக இருக்குது, போட்டு பென்ஷன் வரலாம் வாங்கி கொடுத்தாச்சு, அதெல்லாம் ரெக்கவரி போடுற ஸ்டேஜுக்கு வந்தது. அதெல்லாம் நம்ம சில வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக தான் ஹேண்டில் பண்ணோம், அவசரப்பட முடியாது. இவரோட கேஸை திருப்பி திருப்பி போய் கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். நீங்கள் கேட்டாலும் அதே பதில் தான், நான் கேட்டாலும் அதே பதில் தான், அதிகாரிங்களையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் இங்கே வந்து எங்கள் ஸ்டேஜ் என்ன, அதோட ஸ்டேஜ் என்னன்னு கேட்டால் எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கும் தெரியாது. அதான் சார். இல்லை சார், இதுதான் அதை தான் சொல்கிறேன் நான். இப்போ இல்லை சார், அதுதான் சார். இருங்க சார், உட்காருங்க. இல்லைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்னங்க அதிகாரம் இருக்குது? இல்லை சார், உங்களுக்கு எல்லாரும் கொஞ்சம் தயவு பண்ணி மத்தியானம் இருங்க. இப்போ லஞ்சு லைனாக போய் சாப்பிட்டு மதியம் ஒரு 2, இப்போ மணி இன்னும் 1:20 ஆகுது, ஒரு 40 நிமிஷம் 2 மணிக்கு திரும்ப எல்லாரும் அசம்பிள் ஆகிடுங்க. தேங்க்யூ.